வணக்கம். கதைப்போமாவுல இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. மாலை 4 மணி. ஆச்சரியமாய் வானிலை அறிக்கையில் எச்சரித்தது போலவே இடியோடு கூடிய பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அவ்வப்போது மின்னல் கண்ணடித்து விட்டு சென்றது. மழையோடு ரோடு சகதி தெரித்து பேண்ட் ஷூ ஈரமாகி போக கையில் குடையோடு ஏறக்குறைய நனைந்தபடி காத்திருந்தான் 32 வயதை கடந்த ராஜன். அண்ணாந்து பார்த்தான். நீல நிற எழுத்துக்கள் பொறித்த பெயர் பலகை. சென்னை மத்திய சிறைச்சாலை. பெரிய கேட்டின் நடுவே குட்டி கதவு திறக்க அதிலிருந்து வெளியே வந்தான். சொல்லி வைத்தாற் போல மின்னல் ஒன்று பளிச்சிட 6 அடி உயரம், விரிந்த தேகம், சற்று தோய்ந்த நடை, முகத்தில் பல மாத தாடி. ராஜன் அவனை அடையாளம் கண்டு கொண்டான். சாலையில் தேங்கிய நீர் தெறிக்க ஓடினான் அவனை நோக்கி. ராகவ் என்று அவன் முன்னே கவலையோடு நின்ற ராஜனை பார்த்தான் ராகவ். ராஜன் கண்களில் ஒருவித பரிதவிப்பு. ராகவ் அவனை நம்பாமல் பார்த்தான். ராகவ், எப்படிடா இருக்க? ஆளே மாறிட்டியே. நீங்களும் தான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ வா என்றவன் அவனை குடைக்குள் இழுத்தான். முழுவதும் நனைந்து போயிருந்தவனை உயரம் குறைவான காரணத்தால் அவனை இடுப்போடு அணைத்து தன் குடைக்குள் சேர்த்து கொண்டு நடந்தான். சற்று தூரத்தில் நின்றிருந்த காரை நோக்கி. காரை அடைந்து பின் சீட்டில் அமர்ந்தவனை எதுவும் சொல்லாது காரை ஸ்டார்ட் செய்து மெயின் ரோட்டில் புகுந்து அடர்த்தியான டிராபிக்கில் நீந்தி மிதமான வேகத்தில் கார் சென்று கொண்டிருந்த போது ராஜன் திரும்பாமல் கேட்டான். ராகவ், ஏன் எதுவும் பேசாம இருக்க? ராகவ் பேசவில்லை. ராஜன் சிகரெட் எடுத்து பற்ற வைத்து அவனுக்கும் சிகரெட் பாக்கெட் கொடுத்து லைட்டரையும் அவனிடம் நீட்டினான். அந்த குளிரில் தேகம் நடுங்கியது. புகைத்தால் பரவாயில்லை என்று தோன்ற வாங்கி கொண்டான். ராகவ் சிகரெட் பற்ற வைத்து கண்களை மூடி புகையை 4-5 நொடி நெஞ்சுக்குள் வைத்து வெளியிட்டான். ராகவ், என்னால உன்னை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை. நீயும் புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். யார புரிஞ்சு என்ன ஆக போகுது ராஜன்? நான் உன் நண்பன்டா. ம். நீயும் என்ன புரிஞ்சுக்கலனா எப்படி ராகவ்? இந்த கார் இப்போ எங்க போய்கிட்டு இருக்கு ராஜன்? நுங்கம்பாக்கம். அங்க என்னடா? நீ அங்கதானே தங்க போற? மாயா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா. மாயா ராகவின் காதலி. இந்த உலகத்தில் வாழ்வதே அவள் ஒருத்திக்காகத்தான். இந்த 3 வருடம் சிறையில் வாடியது பெரிதாக தோன்றவில்லை. அவள் நினைவுகளோடு வாழ்வதே நரக வேதனை. திருமணம் என்ற ஒரு சடங்கு மட்டுமே குறை. சொந்தமென்று இல்லா இருவருக்கும் அவர்களே அவர்கள் உலகம். சந்தோஷத்தில் திளைத்தனர். திடீரென அந்த நிகழ்வு. அது நடக்கவில்லை என்றால் இந்நேரம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். எல்லாம் விதி ராகவ் என்ற ராஜன் குரலை கேட்டு கலைந்தான். என்னடா விதி? என்ன சுத்தி என்ன நடந்ததுன்னு உனக்கும் தெரியுமில்ல? புரியுது ராகவ். எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கை வாழணும். அதுதான் எங்களோட ஆசை. ஆனா என்னோட ஆசை அது இல்ல. என்ன சொல்ற ராகவ்? ராஜன், ஜெயில் தண்டனை அனுபவிச்சது நான். அதுவும் செய்யாத குற்றத்துக்கு. அதுக்கு இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். மாயாவை நினைச்சு பாரு ராகவ். அவ உனக்காக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. மறுபடியும் எதையாவது தப்பு செஞ்சுட்டு அவளை தவிக்க விட்டுடாத. நான் பாத்துக்கறேன் ராஜன். ராகவ், இப்போ உனக்கு எதிரின்னு யாரும் இல்ல. இப்போ நீயே விலைக்கு வாங்க போற. அதுவும் அவன் அரசியல்வாதி. எவனா இருந்தாலும் பரவாயில்ல, பழிக்கு பழி வாங்கணும். அப்பதான் என் மனசு உறங்கும். இதுல நீ கேட்ட எல்லாமே இருக்கு. ராஜன் கொடுத்த அந்த பேக்கை பிரித்து பார்த்தான். ஒரு பழைய மாடல் போன், கூடவே கைத்துப்பாக்கி, கொஞ்சம் ரூபாய் நோட்டுகள். தேங்க்ஸ் ராஜன். கவனமா நடந்துக்கோ ராகவ். ஒரு போலீஸா என்னால இந்த மாதிரி உதவி மட்டும்தான் செய்ய முடியும். அத நீ புரிஞ்சுக்கணும். ம். கார் நின்றது. ராஜன் சீட்டிலிருந்து திரும்பி, ராகவ், இந்த பில்டிங் தான், 2வது மாடி, ரூம் நம்பர் 343. மாயா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. போ. நீயும் வந்துட்டு போ ராஜன். இல்லடா, நீ போ. என்ஜாய் த டே. ராஜன் கை குலுக்கினான். ராகவ் அவனை கட்டிக்கொண்டான். புன்னகையோடு ராஜன் போய்விட ராகவ் நிமிர்ந்து கட்டிடத்தை பார்த்தான். 15 மாடி கட்டிடம் அது. செக்யூரிட்டி புன்னகைத்தான். 5-6 சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர்.
2 மாமிகள் அவன் உயரத்தை பார்த்து அவர்களுக்குள் சிரித்துக் கொண்டனர். ராகவ் நடந்தான் மாடிப்படியை நோக்கி. 2வது மாடியில் முதலில் கண்ணில் பட்டது 342ஆம் அறை. அடுத்த அறை நோக்கி நடந்து பக்கவாட்டில் இருந்த காலிங் பெல்லை அழுத்த 2 நொடிக்கு பிறகு கதவு திறந்து கொண்டது. மாயா மங்கலான சிகப்பு நிற சேலையில் சிலை போல ஈரக் கூந்தலை அள்ளி முடிந்தபடி வந்து நின்றாள். அரை வினாடி யோசித்தவள் தாடிக்குள் புன்னகைத்த உதட்டைக் கண்டு பாய்ந்து அவனை கட்டி பிடித்துக் கொண்டாள். ராகவ் அவளை அணைத்து தழுவிக் கொண்டான். அவளோடு உள்ளே நுழைய கதவு தானியங்கி அடைத்துக் கொண்டது. ராகவ் அவள் மேல் அவன் கொடி போல படர்ந்தான். மாயா அவன் முகமெங்கும் முத்தமழை பொழிந்து காதோரம் அவள் பெயரை சொன்னாள். இந்த இடத்துல நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், என்னால படிக்க முடியல. அப்போதுதான் அவன் கண்ணில் பட்டது முதுகில் அந்த நகக்கீறல். இரத்த வடு காய்ந்து போயிருந்தது. புதிய காயம். பாம்பை பார்த்தவன் போல அதிர்ந்தான். முகமெங்கும் வியர்த்தது. இதயம் அதிவேகமாக துடித்தது. விலகினான். புரியாது திரும்பி நிமிர்ந்தவளை பார்த்தான். அவன் பார்வையில் ஏமாற்றம், விரக்தி. மாயா வெட்கித் தலை குனிந்து கொண்டாள். ராகவ் வலது பக்க சுவற்றில் முகம் புதைத்து அழுதான். திரும்பிய திசையெங்கும் ஏமாற்றமும் துரோகமும். கதறி அழுதான். மூச்சுவிட முடியவில்லை. நெஞ்சை அடைப்பது போல இருந்தது. ராகவ்! மாயா அவனது காலடியில் கிடந்தாள். அவளை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை. எவ்வளவு பெரிய துரோகம்! தனிமையில் வாடிய போது கூட அவளை காண துடித்த ஆர்வமே அதிகம். ராகவ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவன் பேசவே இல்லை. தப்புதான் ராகவ், எனக்கு வேற வழியும் தெரியல. அவன் அவளை முறைத்தான். உன் பார்வை புரியுது. ஒரு புழுவ போல பாக்குற. உன்னை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு தான் இவ்வளவும். ஜெயில உன் கதையை முடிக்க போறதா தகவல் வந்துச்சு. உன் கேஸ நடத்த காசுக்கு நான் எங்க போவேன்? ஒரு சேமிப்பும் இல்லாத நிலைமையில சாப்பாடு செலவுக்கு கூட என்கிட்ட பணம் இல்ல. வேலைக்கு போனேன். வக்கிர குணம் உள்ள ஆண் இல்லாத ஒரு இடத்த சொல்லு பார்க்கலாம். அப்படியே உதவி செய்யறவன் கூட சும்மா செய்வான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாம் கதைக்கும் சினிமாவுக்கும் தான் பொருந்தும். நிஜ உலகம் ரொம்ப கொடுமையானது. இந்த 3 வருஷத்துல 45 லட்சம். பதிலுக்கு என்ன கேட்டான். நான் செஞ்சது சரின்னு சொல்ல வரல. உன்னை அப்படியே விட என்னால முடியல ராகவ். யாரும் இல்லாத என்ன அன்பால உருக வச்ச. உலகம் எவ்வளவு அழகுன்னு எனக்கு புரிய வச்சவன் நீ. சாகர வரைக்கும் என் மனசுல நீ மட்டுமே. எனக்கு தெரியும் ராகவ், உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்போ நான் உன்னை விட்டுட்டு போயிருப்பேன். பாரமா இருக்க மாட்டேன். மன்னிப்பும் கேட்க மாட்டேன். நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அவள் அறையை நோக்கி நடந்தாள். துணிகளை பெட்டியில் அடுக்கினாள். கண்ணீரை துடைத்தபடி. ராகவ் அவள் அருகில் சென்றான். அவள் தோளை தொட்டான். அவள் திரும்பும்போது அவன் விரல்களை பிடித்து, ராகவ், நான் இத வேணும்னு பண்ணேன்னு நினைக்காத. அப்படி நினைச்சா என்ன கொன்னு போட்டுடு. நீ எங்கேயும் போக வேண்டாம். அவன் கடனை திருப்பி தந்து என்னை இதுல இருந்து எப்படியாவது மீட்டுடுவியா ராகவ்? ம் என்றவன் வேகமாக சட்டை போட்டுக் கொண்டான். பத்திரமா இரு, வெளியில போயிட்டு வரேன். சாப்பிட மாட்டியா? அவன் அவளை பார்த்தான். பின் லேசாக புன்னகைத்தான். வீட்டை விட்டு வெளியேறி படிக்கட்டில் வேகமாக இறங்கினான். மணிக்கட்டில் அப்பியிருந்த வாட்சை பார்த்தான். 6:20 என்று காட்டியது. தலையை வெடித்துவிடும் போல இருந்தது. எவனோ ஒருவன் என் தலையெழுத்தை மாற்றிவிட்டான். கால் போன திசையில் நடந்தான். எங்கே என்று அப்போது வரை புரியவில்லை. எதிரில் தெரிந்த பாரை காணும் வரை. வேகமாக சென்று ஸ்காட்ச் ஆர்டர் செய்து அமர்ந்தான். பேரர் ஓடி வந்து தர ஒரே மூச்சில் குடித்துவிட்டு மறுபடியும் ஃபுல் பாட்டில் ஆர்டர் செய்தான். 1 மணி நேரம் கடந்திருந்தது. போன் ஒலிக்க ராஜன் பேசினான். ராகவ், நான் ராஜன். ம் சொல்லு. எங்க இருக்க? வெளியில. சொல்லு என்னன்னு. உனக்காக ஒரு வேலை இருக்கு. நீ தான் அதை செய்யணும். நான் செய்யற நிலைமையிலலாம் இல்ல. உன்னால முடியும் ராகவ். எதுவும் பேசாத. உன் நம்பருக்கு ஒரு கால் வரும், எடுத்து பேசு. அப்புறம் நீயே முடிவு செய். ஹலோ ஹலோ. ராஜன் போனை துண்டித்திருந்தான். 5 நிமிடங்கள் கழித்து போன் ஒலித்தது. கையில் இருந்த ஸ்காட்சை வாயில் கவிழ்த்துவிட்டு போனை காதுக்கு கொண்டு சென்று ஹலோ என்றான். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராகவன். அத்தியாயம் 2. ஹேய், யார் நீ? ஐம் மாலினி. உங்க அடுத்த கேள்விக்கும் பதில் நான் சொல்றேன். தென் டிசைட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர், பேசலாமா வேணாமான்னு. அடித்த போதை இறங்கிக் கொண்டிருக்க அவனது முகம் வியர்த்தது.
கடத்தல் கேஸ்ல காப்பாத்த போன நீங்களே அந்த மினிஸ்டர் பையனை சுட்டு கொன்னுட்டு 3 வருஷம் சிறைவாசம் போயிட்டு வந்த இன்ஸ்பெக்டர் ராகவன் தானே? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அது யாரோ ஜோடிச்ச கேஸ். அவனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். தெரியும் இன்ஸ்பெக்டர். இப்ப ஏன் இந்த பேச்சு? என்ன வேணும்? நீங்க நிதானத்துல இல்ல. விடியட்டும் சொல்றேன். ஏன் நிதானம் எனக்கு தெரியும். நீ சொல்லு. தொழிலதிபர் மூர்த்திய தெரியுமா? அவரோட மகள கடத்தணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கூல் இன்ஸ்பெக்டர். இந்த வேலைய செய்ய எவ்வளவோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் ஏன் உங்கள செலக்ட் பண்ணணும்? ம்? புரியல எனக்கு. சிறையில இருந்த காரணத்தினால இனிமே உங்களுக்கு போலீஸ் வேலை சாத்தியமே இல்ல. உங்களால என்னால முடியாது. மாயா உங்க மேல இருக்கிற காதல்னால பட்ட கடன் ஒண்ணு இருக்கு. நினைவுல இருக்கட்டும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ராகவன் கோபத்தில் கத்தினான். ஷ்! ராகவன், எனக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா கடத்த வேண்டாம் ராகவன். 2 கோடி ரூபாய் கேட்டுத்தான் கடத்த போறோம். 1 கோடி உங்களுக்கு, 1 கோடி எனக்கு. இந்த பொழப்பு அவசியமா? அசிங்கமா இல்லையா உனக்கு? ராகவன், அசிங்கத்த பத்தி நீங்க பேச வேண்டாம். இத நீங்க தான் செய்ய முடியும். பல மெடல் வாங்கின அதிகாரி. உங்களால தான் கச்சிதமா முடிக்க முடியும். என்னால முடியாது. மிஸ்டர் ராகவன், நாளைக்கு 10 மணிக்கு நானே கூப்பிடுறேன் என்றபோது அவன் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். போனை துண்டித்துவிட்டு காலிங் பெல்லை அழுத்த மாயா கதவை திறந்தாள். அவள் கண்கள் வீங்கி போயிருந்தது. நிறைய அழுதிருப்பாள் போலும். வாழ்க்கையே வெறுமையாக தோன்றியது. பேசாது உள்ளே போனான். அவனது பழைய ஆடைகளை மாயா எடுத்து வைத்திருந்தாள். அதை உடுத்திக் கொண்டான். டைனிங் டேபிளில் அமர அவள் பேசாது சாப்பாட்டை பரப்பினாள். நீ சாப்பிட்டுட்டியா? நீ சாப்பிட்டுட்டு போ ராகவ். மாயாவுக்கு ஊட்டிவிட்ட ஞாபகம் இன்னமும் அப்படியே நெஞ்சுக்குள் இருந்தது. உன்னைத்தான் கேட்டேன், சாப்பிட்டியா? அவள் முகம் பாராமல் கேட்டான். மாயா கவனித்தாள். நீ சாப்பிடு ராகவ். நீயும் உட்காரு மாயா, சாப்பிடலாம். உன் கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராகவ் பேசவில்லை. ராகவ், எனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? அவன் அவளை பார்க்க, நான் என்னோட கிராமத்துக்கே போயிடுறேன். ஒன்னு அவனுக்கு தெரியாது. என் கிராமமும் அவனுக்கு தெரிய போறதில்ல. ராகவ் பேசவில்லை. இது இப்ப தோணுன ஐடியா இல்ல. நீ நல்லபடியா வந்ததும் நான் போயிடத்தான் நினைச்சேன். ஆனாலும் மனசு உன்னையே நினைச்சு ஏங்குது. அத தவிர்க்கவே முடியல. பேசாம சாப்பிடு மாயா என்றவன் அதற்கு மேல் பொறுக்காமல் அவளுக்கு பிசைந்து ஊட்டினான். அவள் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது. நாளைக்கு ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்குது. அதை செய்ய போறேன். எல்லாமே சரியாயிடும். என்ன வேலை ராகவ்? அவளையே பார்த்தவன் புன்னகைத்து, சாப்பிடு, அப்புறமா சொல்றேன் என்றான். அவளை தூங்க வைத்துவிட்டு வெகுநேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். போலீஸ் கண்களுக்கு தெரியும் கண்களை பற்றி. மாயாவையும் தெரியும். கொள்ளை பிரியம் அவளுக்கு அவன் மேல். அவள் சொன்னது உண்மைதான். சொந்தம் பந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. வங்கி சேமிப்பும் எதுவும் இல்லை. நேர்மை தவறாத அதிகாரி என்ற பெயர் மட்டும்தான். அதை வைத்து அவளால் தனி ஆளாக கேஸிலிருந்து வெளியே கொண்டு வருவது அவ்வளவு எளிதல்ல. இந்த நிலைமை எல்லாமே ஒரு நாள் அவசரப்பட்டு எடுத்த முடிவால் வந்தது. இன்று இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டு விட்டது. நடு ஜாமத்தில் ஆத்திரம் பொங்கியது. மை இருட்டை வெறித்து பார்த்தான். அவன் கண்களில் கொலை வெறி பளிச்சிட்டது. நாளை காலை 10 மணிக்கு மாலினி போன் வரும். முடிவோடு தூங்கி போனான். போன் ஒலித்தபோது மாயா எழுப்பினாள். ராகவ், உனக்கு போன். ம், நானே பேசிக்கிறேன், நீ போ. அவள் போய்விட்டாள் சமையல் அறைக்கு. அவள் காஃபி கொண்டு வந்து கொடுக்கும்போது ராகவ் அங்கு இல்லை. ஹலோ, சொல்லுங்க மாலினி, நான் ரெடி. வெரி குட் இன்ஸ்பெக்டர். மாலினி, இப்ப நான் வெறும் ராகவ். நீங்க அப்படியே கூப்பிடலாம். நோ நோ இன்ஸ்பெக்டர், உங்க நேர்மை எனக்கு தெரியும். ஏன் மரியாதைக்கு தகுதியானவர் நீங்க. ஓ, அதான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்றீங்களா? அது அப்புறமா புரியும். இப்போ விஷயத்துக்கு வரலாமா? சொல்லுங்க. மூர்த்தியோட ஒரே வாரிசு அவரோட பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு தான் அவருக்கு எல்லாமே. சோ எப்பவும் அவளை சுத்தி 5 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவ எங்க போனாலும் கூடவே இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போனா கூட வெளியில நிப்பாங்க. மூர்த்திக்கு அவ்வளவு பயம். எதிரிகள் அதிகம். இப்ப சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், எப்படி கடத்தலாம்? யோசிக்கணும். யோசிக்கலாம். ஆனா நம்மகிட்ட அவ்ளோ நேரம் இல்ல. அப்படி என்ன அவசரம்? சரியான திட்டமிடல் இல்லைன்னா நான் தான் மாட்டிக்கணும். 3 வருஷத்தை இப்பதான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். அது தெரியும் இன்ஸ்பெக்டர். நல்ல சந்தர்ப்பம் ஒண்ணு இருக்கு. அத நழுவ விட்டுட்டா அதுக்கப்புறம் வாய்ப்பே அமையாது. அடுத்த வாரம்
மூர்த்தி மகளோட தோழிக்கு கல்யாணம். அவ அங்க போய் தான் ஆவா. அவ அங்க போய் தான் ஆவா. லொகேஷன் சொல்றேன் ராகவன். ராகவ் அன்று முதல் நோட்டமிட ஆரம்பித்தான். அவள் படிப்பதாக சொன்ன கல்லூரி வாசலில் எப்போதும் அந்த பாடி கார்ட்ஸ் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணை 2 நாட்கள் ஆகியும் காண முடியவில்லை. 3ஆம் நாள் கல்லூரி வளாகத்தில் நுழைந்தான். சார், குரல் கேட்டு திரும்பிய போது சற்று பிரமித்து போனான். 20 வயது நிரம்பிய அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். அழகாக இருந்தாள். உடையில் எளிமை இருந்தது. சொல்லுமா, என் பேரு ராதா. மாலினி சொன்ன பொண்ணு நான் தான். ஓ, நீ எப்படி இங்க? என்ன எப்படி உனக்கு தெரியும்? மாலினி உங்கள பத்தி சொன்னாங்க. சரியா கடத்திடுங்க, காத்துக்கிட்டு இருப்பேன். சிரித்துவிட்டு ஓடினாள். எதுவுமே புரியவில்லை. என்னதான் நடக்கிறது? தன்னை கடத்தி விடுங்கள் என்று அவளே சொல்வது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 4ஆம் நாள் 5 பாடிகார்டுக்கும் ஒரு தலைவன். திலீபன் 45 வயது இருக்கும். 5 பேரையும் எச்சரித்துக் கொண்டிருந்தான். உங்க எல்லாருக்கும் சொல்றேன். மூர்த்தி ஐயா 2 நாள் வெளியூர் போறாரு. நானும் கூடவே போறேன். பேபிமா கூடவே இருக்கணும். கல்யாண வீடு அங்க இங்கன்னு போயிடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி சார். கோரஸாக பதில் சொல்ல காம்பவுண்டுக்கு வெளிப்புறம் போன் பேசிய பாவனையோடு நின்று கொண்டிருந்தான் ராகவ். போன் ஒலிக்க பதறியவாறு சற்று தூரம் போனான். ஹலோ, சொல்லுங்க. பாண்டிச்சேரி. இன்னைக்கு ராத்திரி நீங்க கிளம்புனா சரியா இருக்கும். லொகேஷன் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. மாலினி சொல்ல ராகவ் குறித்து கொண்டான். எப்படி கடத்த போறீங்க இன்ஸ்பெக்டர்? இப்ப வரைக்கும் ஒரு ஐடியாவும் கைவசம் இல்ல. ரொம்ப கவனம் இன்ஸ்பெக்டர். இந்த வாய்ப்பை தவற விட்டுடக் கூடாது. நீங்க ஏற்பாடு செஞ்சா போதும். ராதா உங்க பின்னாலேயே ஓடி வந்துடுவா. அன்று இரவே ராகவன் பாண்டிச்சேரி கிளம்பினான். பஸ் ஸ்டாண்டில் வந்திறங்கிய போது காலை 5 மணி. லேசான குளிர் தேகம் நடுங்கச் செய்தது. டீ கடையில் டீ சொல்லிவிட்டு தண்ணீர் கேட்டு முகத்தை கழுவிக்கொண்டான். தாடியை அழுத்தி துடைத்து கொண்டான். இஞ்சி டீ தொண்டைக்கு இதமாக இருந்தது. 10 ரூபாய் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மாலினி குறிப்பிட்ட விலாசம் தேடி கண்டுபிடிக்க 1 மணி நேரமானது. பெரிய பங்களா. சுற்றிலும் நோட்டமிட்டான். கேட்டரிங் மாஸ்டர் 20 பேர் கொண்ட குழுவை கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார். காது கொடுத்து கேட்டபோது 4 பேர் வரவில்லை என்று ராகவ் யோசிக்கவே இல்லை. சார், மாஸ்டர் திரும்பினார். என்ன சார், ஊருக்கு போகணும், காசு வேற இல்ல. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வேன். என்னப்பா இவ்ளோ உயரமா இருக்க, இப்படி வந்து வேலை கேக்குறியே? ராகவ் தலையை சொரிய, உன் பேர் என்ன? மணிகண்டன் சார். சப்ளை பண்ற வேலை தான் இருக்கு. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கணும். பணிவா நடந்துக்கணும். புரியுதா? சரி சார். சரி, இவங்க கூட நில்லு. டேய், இவனுக்கு சொல்லி கொடுங்கடா. பெரிய இடத்து கல்யாணம். ஒரு கம்ப்ளைண்ட் கூட என் காதுக்கு வரக்கூடாது. டேய் ரமேஷ், சொன்னது புரிஞ்சுதா? சரி அண்ணாச்சி. அவர் போய்விட, மணிதானே உன் பேரு? குரல் கேட்டு வலது பக்கம் திரும்பினான். ஆமாண்ணா. சாப்பிட்டியா? இல்ல. வா சாப்பிடலாம். இது நம்ம யூனிஃபார்ம். உன் உயரத்துக்கு பேண்ட் இல்ல. சட்டை மட்டும் மாத்திக்கோ. 11 மணிக்கு அதே இடம். களை கட்டியது கூட்டம். நிறைய பணக்கார முகமே தெரிந்தது. மணப்பெண் அருகில் படு ஜோராக ராதா நின்று கொண்டிருந்தாள். ராகவ் உடம்பு வியர்த்தது. ராதா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கண் அசைவிற்காக. சற்று நேரத்தில் ராதா கூட்டத்தை விட்டு பிரிந்து உள் அறையை நோக்கி நடக்க, ராகவ் அதை கவனித்து கையில் இருந்த ஜூஸ் ட்ரேயோடு சற்று இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தான். ராதா திரும்பினாள். ரெஸ்ட் ரூம் போகணும். அங்கேயும் வருவீங்களா? இல்ல பேபிமா, அப்பா கூடவே இருந்து பாத்துக்க சொல்லி இருக்காரு. சரி, பரவாயில்ல வாங்க. 5 பேரும் ஒண்ணா உள்ள போகலாம். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? லேடிஸ் டாய்லெட்ல வந்து நின்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சி, போங்க. அவள் கத்தினாள். அவர்கள் 5 பேரும் திரும்பி நடக்க, என்ன நாய் பொழப்பு. ச்சே, சின்ன பொண்ணு அசிங்கப்படுத்துது. ஏ பையா, ஜூஸ் கொண்டு வா என்றபடி அவர்கள் முன்னே நடக்க, கையில் இருந்த ஜூஸ் ட்ரேவுக்கு அடியில் சின்ன பார்சலை நொடிப்பொழுதில் ராதாவை நோக்கி எறிந்தவன் அந்த 5வரை நோக்கி நடந்தான். பார்சலை எடுத்தவள் வேகமாக பாத்ரூம் கதவை அடைத்துக்கொண்டு வேகமாக பிரித்தாள். எளிமையான பாவாடை சட்டை. புரியாமல் நின்றபோது போன் ஒலித்தது. ஹலோ, நான் ராகவன். இந்த பாவாடை சட்டை எனக்கு எதுக்கு? போட்டுக்கோ. 5 நிமிஷம்தான் இருக்கு. உனக்கு வலது பக்கம் ஒரு ரூம் இருக்கு. அதுல இருந்து 4 ரூம கடந்தா இந்த பங்களாவோட பின்பக்க கேட். நீ அங்க வா, நான் இருப்பேன். ம், சீக்கிரம். போனை வைத்தான். அத்தியாயம் 3.
அடுத்த அரை மணி நேரத்தில் அதிவேக பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தனர். ராகவன் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க, ராதா பெயர் சொல்லி அழைத்தபோது அருகில் இருந்தவளை பார்த்தான். வாட், உங்க பேரு ராகவன் தானே? அவள் அழகாக சிரித்தாள். ம், என்ன இப்போ என்றவன் பார்வையை திருப்பிக் கொண்டான். எனக்கு ஜன்னல் பக்கம் உட்காரணும். அதெல்லாம் வேண்டாம். முதல்ல அந்த துப்பட்டாவை போத்திக்கோ, மெதுவா பேசு என்று மெல்ல கிசுகிசுத்தான். எனக்கு என்ன குளிர் காய்ச்சலா? எனக்கு ஜன்னல் பக்கம் வேணும். ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பொறு. அடுத்த ஸ்டாப் வரும்போது சீட் மாறிக்கலாம். இப்ப எழுந்திருச்சா இங்க இருக்கிறவங்க கவனம் உன் மேல திரும்பும். சோ ப்ளீஸ். நோ, முடியாது. இப்பவே வேணும். அவளின் சினுங்களை கேட்டு அடுத்த சீட்டில் இருந்த 50 வயது பெரியவர், தம்பி, பொண்டாட்டி ஆசைப்படுதுல்ல, மாறி உட்காரப்பா. ராதா துப்பட்டாவுக்குள் சிரித்தாள் அவன் கண்களை பார்த்து. யோ, பெரிய மனுஷன் தானே நீ, இங்க என்ன பேசுறோன்னு கேட்டுக்கிட்டே இருப்பியா? அவர் திருப்பிக் கொள்ள பஸ்ஸில் அதிகமானோர் தூங்கிக் கொண்டிருந்தனர். ம், வா என்று அவளுக்கு வழிவிட நினைத்தான். ஆனால் அவன் நீள கால்கள் இரண்டையும் மடக்க முடியவில்லை. சீட்டிலிருந்து எழும்பி அவளை அமர வைக்க பின் அவன் அமர்ந்தான். ஏன் ராகவன் எனக்கு இந்த வேலைக்காரி கோலம் என்ற ராதா ஜன்னலுக்கு முகத்தை காட்டினாள். இதமான காற்று அவள் முகத்தில் மோதி அவளது கூந்தலை பறக்கச் செய்தது. ராகவன், உங்களை தான் கேட்டேன். ஏன் என்ன உங்க பொண்டாட்டின்னு சொல்லும்போது எதுவும் சொல்லல? ம் என்று திரும்பி அவன் முகத்தருகே கேட்டாள். மினிஸ்டர் பொண்ணுன்னு சொல்லவா? அவள் காதருகில் கிசுகிசுத்தான். சொல்லித்தான் பாருங்களேன் ராகவன். ராகவ் பேசவில்லை. இந்த மாதிரி பஸ்ஸுல போனதே இல்ல ராகவன். காத்து, இந்த பஸ்ஸு, ஒரு ஆண் என் பக்கத்துல, இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில முதல் அறிமுகம் என்றவள் காற்றோடு விளையாடினாள். கண்களை அவளிடமிருந்து பிரிக்க முடியவில்லை. இருந்தாலும் நாகரீகம் கருதி எங்கோ பார்த்தான். தோளில் கிடந்த டவலை தலைக்கு மாற்றினான். நோய் வந்தவன் போல தலையை மூடிக்கொண்டான். ஏன் ராகவன் எதுவும் பேசல? நான் நிறைய பேசுறேனா? ஆனா நான் இப்படி இருந்ததே இல்ல, தெரியுமா? ராகவ் அவள் பக்கம் திரும்பவில்லை என்றாலும் அவள் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை உணர முடிந்தது. இது எல்லாமே புதிதுன்னு சொன்னேனே. தாடி வச்சு அழகான ஒரு ஆண் என்ன உரசிக்கிட்டு என்னோட இருந்தா எனக்குள்ள பரவசம் ஆகுமா இல்லையா? ஓ, சாரி. ராகவ் அப்போதுதான் கவனித்தான். நிஜமாகவே வருந்தி தன் அகன்ற தோள்களை குறுக்கி படாமல் அமர்ந்து கொண்டான். பரவாயில்ல ராகவன், நான் ஓகே தான். நீங்க நார்மலா இருக்கலாம். அது அப்படியெல்லாம் இல்ல. உன்னை தனியா விட முடியாது. யாராவது உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். இந்நேரம் உன்னை காணலன்னு அங்க பரபரப்பா இருக்கும். ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா வா. ராகவன் போனை ஆன் செய்தான். மாலினி நம்பரை தேடி அவளை அழைத்தான். ஹலோ, ராதா இப்ப என் கூட தான் இருக்கா. எனக்கு தெரியும் ராகவன், உங்களால தான் இதை சிறப்பா செய்ய முடியும். நான் சொன்ன அட்ரஸுக்கு அவளை கூட்டிக்கிட்டு போங்க. நான் சொல்றேன். அப்போ மூர்த்திக்கு கால் பண்ணலாம். 2 மணி நேர பயணத்தில் மாலினி சொன்ன முகவரிக்கு வந்து சேர்ந்து அங்கு தயாராய் இருந்த அறையில் நுழைந்தனர். கதவை அடைத்துவிட்டு தரையில் பொத்தென்று விழுந்தான். நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டான். ராதா அவன் எதிரில் நின்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்து, என்ன என்றான். பசிக்குது ராகவன். எனக்கும் தான் பசிக்குது. ஆனா உடனே முடியாது. பொறு, இந்த இடம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு கடத்தி இருக்கலாம். சாப்பாடு நேரத்துல போய் கடத்திட்டியே. கடத்துனேனா? நீ ரெடியா தானே இருந்த? அது போகட்டும். சாப்பாடு வேணும். எனக்கு நல்ல பசி. அவன் எதிரில் அவள் அமர்ந்தாள். அவன் எழுந்தான். எங்க போற ராகவன்? குளிக்க போறேன். நீ இங்கேயே இரு என்றவன் பாத்ரூமை நோக்கி போனான். 10 நிமிடங்களில் பேண்ட் மட்டும் போட்டுக்கொண்டு வெற்று மார்போடு தலை துவட்டியவாறு வந்தவனை இமைக்காமல் பார்த்தாள் அவன் அறியாது. அவனது விரிந்த மார்பும் புடைத்த தோள்களும் அவளை கதிகலங்க வைத்தது. அவள் ரசித்தாள். அவள் அதுபோல ஒரு சூழ்நிலையை கடைசி நிமிடம் வரை சந்தித்ததே இல்லை. ராகவன் உள் அறைக்கு சென்று தன் பேக்கில் இருந்து சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு வந்தான். சரி, நீ பத்திரமா இரு. நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு வரேன். தலைய வாரிக்கோ ராகவ் என்றாள். அவள் குரலில் ஏதோ மாற்றம். ராகவன் அவளை கவனிக்காது வெளியே சென்றான். அப்போது மாலை 4 மணி. அதே நேரம் காஞ்சிபுரம். மூர்த்தி காரில் போன் பேசிக் கொண்டிருக்க, கூடவே திலீபன். திலீபன் போன் அலறிய போது அவசரமாக எடுத்து காதுக்கு கொடுத்து பேச பேச அவன் முகம் வெளிரி போனதை கவனித்த மூர்த்தி, சரி, நான் அப்புறமா பேசுறேன்.
போனை துண்டித்தார். என்ன ஆச்சுடா என்றார் அவனை கூர்ந்து நோக்கி. திலீபன் அவருக்கு பதில் சொல்லாமல் சற்று ஆத்திரத்தில் போனில் பேசிக் கொண்டிருந்தான். அது வரைக்கும் நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எப்போ? தேடுங்க. உங்க துப்பாக்கிக்கு வேலை வந்திருக்குது. அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது. அவனை கொன்னு போட்டுடுங்க. இல்ல உங்கள நான் கொன்னுடுவேன். பதட்டத்தோடு மூச்சிறைக்க துண்டித்தவன் மூர்த்தியை ஏறிட முடியாமல் அமைதியாக தலை குனிந்திருந்தான். பேபிமாக்கு என்னாச்சு? அவன் பயத்தில் எச்சில் விழுங்க, சொல்லுடா நாயே. அது பாப்பாவ யாரோ கடத்திட்டாங்களாம். மூர்த்திக்கு ஒரு வினாடி நெஞ்சு அடைத்தால் போல கண்கள் நிலை குத்தி நின்றது. பெரிய இது மாதிரி நாங்க இருக்கோம், அதை செய்வோம், அப்படி இப்படின்னு பெரிய இவனாட்டம் பேசுன. சாரி சார், ஏதோ தப்பு நடந்திருக்குது, கண்டுபிடிச்சிடலாம். திலீபன் பயத்தில் நடுங்க, டேய் வண்டியை திருப்பு சென்னைக்கு, ஃபங்க்ஷன் ஆவது ஒன்னாவது. மூர்த்தியின் கோபம் எல்லையை கடந்திருந்தது. போனை எடுத்து நம்பரை டயல் செய்து, கமிஷனர், நான் மூர்த்தி பேசுறேன், நேர்ல சந்திக்கணும். யோ, காஞ்சிபுரம் போகல, கேன்சல். நான் இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருப்பேன் என்று போனை துண்டித்தவர், டேய் கார் ஸ்பீட கூட்டு. கமிஷனர் அலுவலகம் முன்பு கார் நின்றது. வாசலிலேயே அவர் காத்து கொண்டிருந்தார். திலீபன், நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். மூர்த்தி கமிஷனரை நோக்கி நடக்க, திலீபன் போனை கையில் எடுத்து ஏதோ ஒரு பெயரை தேர்வு செய்து காதில் பொருத்தினான். ஹலோ என்றான். மூர்த்தியின் முதுகை வெறித்து கொண்டே சொன்னான். வாங்க மூர்த்தி சார் என்ற கமிஷனர் முன்னே நடக்க வேகமாக பின்தொடர்ந்தார் மூர்த்தி. அவரை பதற்றம் தொற்றிக் கொண்டிருந்தது. அவர் காட்டிய நாற்காலியில் அமர, சொல்லுங்க மூர்த்தி, என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே இப்போ நடந்துருச்சு. புரியல மூர்த்தி. என் பொண்ண 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கடத்திட்டாங்க. யாரு? தெரியல. ஃபோன் கால், பணம் கேட்டு அப்படி ஏதாவது? இல்ல. அப்போ ஐ திங்க் இது பணத்துக்காக நடந்த மாதிரி தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க மூர்த்தி? என்னோட தொழிலெதிரி யாராவது இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கரெக்ட். எனக்கும் அப்படித்தான் தோணுது. கடத்தப்பட்ட இடத்துல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல? விசாரிச்சுட்டேன். அவன் பார்த்த முதல் வேலையே சிசிடிவி சர்வரை ஆஃப் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையவே ஆரம்பிச்சிருக்கிறான். பாதுகாப்புக்கு எப்பவுமே பாடி கார்ட்ஸ் ஆளுங்க கூடவே இருப்பாங்களே. ம். ஆனா அவங்க மயக்க நிலையில இருந்ததா சொல்றாங்க. ஜூஸ்ல எதையோ கலந்து குடுத்துட்டு தான் என் பொண்ண கடத்தி இருக்கிறான். ஒரு ஸ்பெஷல் டீம் ரெடி பண்றேன் மூர்த்தி. நீங்க கவலையே படாம போகலாம். நான் அதுக்காக வரல கமிஷனர். இதுல என்னோட கௌரவம் அடங்கி இருக்கு. பொண்ணு விவகாரம் வேற. சோ உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வேண்டாம். அவங்க பத்திரிக்கை, டிவின்னு கூடவே கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பப்ளிசிட்டி தான் முக்கியம். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா போலீஸும் இருப்பாங்களா? நேர்மையான போலீஸும் இருக்காங்க. அதுக்காக என்னாலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு தடவை நியூஸ் வெளியில போயிடுச்சுன்னா திரும்ப அதை சரி பண்ண முடியாது. ஓகே, நீங்களே சொல்லுங்க. வேற என்ன பண்ணலாம்? ரிட்டயர்டான போலீஸ் இருப்பாங்க தானே? அதாவது இப்போ டியூட்டில இல்லாத போலீஸ், அதே நேரம் திறமையான போலீஸ். எனக்கு புரியுது மூர்த்தி. ஒரு நிமிஷம் என்றவர் இருக்கையை விட்டு எழுந்து எதிரே தெரிந்த இரும்பு பீரோவை திறந்தார். அதிலிருந்து தூசி பறக்க அந்த கனமான ஃபைலை எடுத்தார். இதுல உள்ள எல்லாரும் கோல்டு மெடலிஸ்ட். நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. மூர்த்தி ஆர்வமாக பக்கங்களை புரட்ட அவருக்கு திருப்தியே இல்லை. என்ன கமிஷனர், எல்லாமே ஆஸ்மா சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்காங்க. இவங்க யாரும் சரியா வர மாதிரியே தெரியலையே என்றவர் வேகமாக பக்கங்களை புரட்ட கடைசியாக அந்த புகைப்படம் இருந்தது. கமிஷனர், இது யாரு? அத்தியாயம் 4. இரவு மணி 7 நெருங்கிக் கொண்டிருந்தது. ராகவன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ராதா. ஏய், இங்க வா. நானா என்று கேட்டாள் ஆச்சரியமாக. இங்க நம்ம 2 பேரை தவிர வேற யார் இருக்காங்க? நீ சீக்கிரமா வா. துள்ளி குதித்து ஓடி வந்தாள். சொல்லுங்க ராகவன். இந்த போன்ல உன் அப்பா நம்பரை டயல் பண்ணு. அப்பா என்ன கடத்தி வச்சிருக்காங்கப்பா, டார்ச்சர் பண்றாங்கப்பா, அடிக்கிறாங்க, கொன்றுவேன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லு. ஆ, அழுதுகிட்டே சொல்லணும். ஓகேவா என்று அவள் கையில் போனை நீட்ட, வாங்கி கொண்டவள் அவனை கீழ் நோக்கி அவன் கண்களை பார்த்து, திடீர்னு அழனோன்னா எப்படி என்றாள். ப்ளீஸ், முயற்சி பண்ணேன். நான் நிறைய அழுவேன். பட் இப்போ எப்படி அழறது? ஐயோ, நேரம் ஆகுது, ப்ளீஸ். ராகவன், எப்படி முடியும்? அவள் லேசான பொய்க்கோபத்தோடு கேட்டாள்.
நம்பர் போடாம போனை காதுல வச்சு ஒரு முறை பேசி காட்டு. அவள் புன்னகை மாறாமல், அப்பா, இங்க ஒருத்தன் என்ன கடத்தி வச்சுக்கிட்டு கொன்றுவேன்னு மிரட்டுறான்பா, அடிக்கிறான்பா என்றாள் சிரித்தபடி. வெரி குட். இப்போ நம்பர் டயல் பண்ணு. வாட்? இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசினா யாரு ராகவன் நம்புவாங்க? உங்களுக்கு அனுபவமே போதாது என்று ராதா குலுங்கி குலுங்கி சிரித்தாள். உன்னை நம்பர் டயல் பண்ண சொன்னேன் என்று அவன் முகத்தில் கோபம் தெரிய, நொடிப்பொழுதில் பயத்தில் அவள் முகம் மாறியது. சற்று பயத்தில் அப்பாவின் நம்பரை டயல் செய்தாள். ஹலோ அப்பா என்றபோது ராகவன் அவள் கையை பிடித்து வேகமாக வளைக்க அவள் வலியில் துடித்தாள். அவன் முகம் ஆக்ரோஷமாக இருந்தது. பேபிமா, பேபிமா, எங்க இருந்து பேசுற? ஹலோ, ஹலோ. அப்பா, என்ன ஒருத்தன் கடத்திக்கிட்டு வந்து அடிச்சு டார்ச்சர் பண்றான்பா, விடிஞ்சா கொன்னுருவேன்னு பயமுறுத்துறான்பா என்று கதறினாள். வலியில் துடித்தாள். ராகவன் அவள் கையை விடவே இல்லை. பேபிமா, அப்பா உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன், நீ பயப்படாம தைரியமா இரு. அவளின் கதறலுக்கு நடுவே போனை பறித்து ராகவன் பேசினான். மிஸ்டர் மூர்த்தி. ராகவனின் குரலில் மாற்றம். நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு 2 கோடி ரூபாயோட நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு வரணும். போலீஸுக்கு போகக்கூடாது. மீறி போன உன் பொண்ணு அசிங்கமா சாக்கடையில பிணமா கிடப்பா. இது நடக்கும் மிஸ்டர் மூர்த்தி. என்னை கண்டுபிடிக்க நீ எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா நீ சொல்றத மாதிரி நடந்துக்குவேன். என் பொண்ணுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அது நீ நடந்துக்கிறத பொறுத்தது. போனை துண்டித்தான். கூடவே ஆஃப் செய்தான். ராதாவின் கையை விட்டபோது அவன் கைப்பட்ட இடம் இரத்த நிறத்தில் சிவந்திருக்க அவன் நிஜமாகவே வலியில் அவள் துடித்ததை பார்த்தான். சாரி. கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா நானே அழுதிருப்பேன். இந்த பிடி பிடிக்கிற, என் கைக்கு ஏதாவது ஆயிருந்தா? அவன் புன்னகைத்தான். சிரிக்கிறியாடா நீ? நான் வலியில துடிச்சது உனக்கு சிரிப்பா இருக்குதா என்றவள் அவனை அடிக்க முயன்றாள். அவன் விலக அவள் விடுவதாக இல்லை. அவன் அங்கிருந்து வேகமாக நடக்க அவள் அவனை துரத்தினாள். அவன் ஓடினான். சிரித்துக்கொண்டே அவள் இன்னும் வேகமாக துரத்தினாள். ஹேய், ஓடாத நில்லு. நீ என்ன துரத்து என்றவன் ஏதோ தடுக்கி காலிடறி கீழே விழ அவள் அவன் மேல் ஏறி அமர்ந்தாள் அவன் வயிற்றில். பொய்யாக அவள் அவன் சட்டையை பிடித்துக்கொண்டு அடிக்க அவன் இரு கன்னத்தை தந்தான். அவள் பிஞ்சு விரல் தாடியை நீவ 3 வருடமாக பெண் வாசனை அறியாது இருந்தவனை அவளது அருகாமை எல்லாவற்றையும் மறக்கடித்தது. ராகவன் சிறுக சிறுக தன்னிலை இழந்து கொண்டிருந்தான். அவள் கண்கள் சிமிட்ட மறந்து அவன் கண்களை நோக்கி படமெடுக்க இளம் சிகப்பு இதழ்கள் அவன் தாடிக்குள் ஏங்கிய உதட்டில் முத்தம் பதித்தது. அவன் கைகள் அவள் முதுகில் கோலம் போட்டது. ராதா அவன் மேல் ஒரு கொடி போல படர்ந்தாள். 1 நிமிடம் கடந்திருக்காது. ராகவன் உடம்பு வியர்த்து போய் ராதாவை உதறி பார்த்தான். அவள் உடும்பாக அவனை பிடித்து கொண்டாள். வேணாம், தப்பு. ப்ளீஸ் ராதா, வேணாம், ரொம்ப தப்பு. அவள் கேட்கவில்லை. அவனை இறுக பற்றி கொண்டாள். அவளை பிடித்து அவன் தள்ளிவிட்டான். அவள் தள்ளி போய் விழுந்தாள். அழுதாள், கதறினாள், முகத்தை பொத்திக் கொண்டாள். ராகவன் அவள் அருகில் அமர்ந்தான். ராதா, என் மேலதான் தப்பு. நான் உன்னோட தள்ளி இருந்திருக்கணும். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே ராகவன். நான் தான் தப்பு. நீ ரொம்ப நல்லவன். நான் தான் தவறாவே பார்த்தேன். எனக்கும் தெரியும் ராகவன். உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசுல இருந்து என் பாதம் கூட மண்ணுல பட்டதே இல்ல. எனக்கு பெண் தோழிகள் கூட கிடையாது. ஆண் பெயரை கேட்டது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னோட குட்டி அறை. அது மட்டும்தான் என்னோட உலகம். அதுதான் என்னோட சிறை. என் அழுக, ஏக்கம், தயக்கம், தனிமை, கவலை, சந்தோஷம் எல்லாமே அந்த 4 சுவத்துக்கு மட்டும்தான் தெரியும். என் பின்னாடி என் பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு வர அந்த 5 பேர் என்னோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் வர்றாங்கன்னு நினைக்கிறியா? என் நடைய, இடைய வர்ணிச்சுக்கிட்டே வருவாங்க. பைத்தியம் போல ஏதேதோ பேசுறேன். அப்படித்தானே? இந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் சுதந்திர பறவை. நாளைக்கு மறுபடியும் என் கூட்டுக்குள்ள போயிடணும். எனக்கு எந்த பக்கத்துல இருந்து ஆபத்து வரும்னு தெரியல. இப்ப உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு உயிரோட இருப்பேனான்னு தெரியாது. நான் என்ன மாதிரி ஒரு வேதனைய அனுபவிக்கிறேன்னு எனக்கு சொல்லவே தெரியல. அதான் ஏதேதோ பேசுறேன். நீ ஒருத்தன்தான் என்ன பொண்ணா பார்க்காம சக மனுஷியா பார்த்த. என் பார்வை கூட உனக்கு புரியல. என்ன நீ கண்டுக்கவே இல்ல. அதனாலயோ என்னமோ உன் மேல எனக்கு ஒரு இனம் புரியாத ஆசை. அப்பாவால கூட எனக்கு ஆபத்து வரலாம். அவர் மனைவி மூலமா கூட வரலாம். அப்பாவோட எதிரியால கூட வரலாம். உன் அம்மா? ராகவன் அவளையே பார்த்தான்.
அவள் விரக்தியில் பேசினாள். ஒரு பொண்ணுக்கு எப்போ அம்மாவோட அரவணைப்பு மிக முக்கியமோ அப்போ என் அம்மா இல்ல. நான் 13 வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு மனைவி இருக்கு. எனக்கு தான் அம்மா இல்ல. அவள் அழ ராகவன் ஆதரவாய் அவள் தோள் தொட்டான். ராதா பாய்ந்து அவனை நெஞ்சோடு கட்டிக்கொண்டாள். அவன் நெஞ்சில் அவள் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. அவளை படுக்கையில் கிடத்திவிட்டு குழந்தை போல உறங்கும் அழகை ரசித்தான். பால்கனிக்கு சென்று சிகரெட் பற்ற வைத்தான். போன் ஆன் செய்தபோது ராஜன் பெயரில் மிஸ்டு கால் இருந்தது. நேரம் பார்த்தான். மணி இரவு 9:25 காட்டியது. ராஜனுக்கு டயல் செய்தான். ஹலோ ராஜன். டேய் ராகவ், ஒரு குட் நியூஸ். உன்னை மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர சொல்றாங்க வித் ப்ரமோஷன். என்னடா சொல்ற? ராகவனுக்கு அப்போது அது சந்தோஷமாக தெரியவில்லை. ஆமாண்டா, நாளைக்கு மார்னிங் 10 o'clock நீ கமிஷனர் ஆபீஸுக்கு வரணும். போனை துண்டித்து ஆஃப் செய்தான். காலை 7 மணி. என்ன சார், கட்டிங்கா ஷேவிங்கா? கட்டிங் அண்ட் ஷேவிங். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், சாமி கும்பிட்டுக்கிறேன். 2 நிமிடத்தில் அமர வைத்தான். என்ன ஸ்டைல்ல கட் வேணும்? நல்ல மிலிட்டரி கட். நீங்க இப்பவே போலீஸ் போல தான் இருக்கிறீங்க. பாருங்க, சூப்பரா கட் பண்ணி விடுறேன் என்றவன் உடம்பை சுற்றி துணியை கட்டினான். 10 மணிக்கு முன்னாடியே ராகவன் கமிஷனர் அலுவலகம் முன்னே காத்திருந்தான். 10:20க்கு கமிஷனர் காரில் வந்து இறங்க, குட் மார்னிங் சார். ராகவன் விரைப்பாக சல்யூட் அடித்தான். 3 வருடம் கழித்து அடித்த முதல் சல்யூட். வெல்கம் மிஸ்டர் ராகவன், உள்ள வாங்க. தேங்க்யூ சார். ராகவன் அவரை பின்தொடர்ந்தான். உங்களுக்கு நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறேன் ராகவன். பரவாயில்ல சார். வாங்கிக்கோங்க ராகவன். நீங்க மறுபடியும் டியூட்டியில சேர அனுமதி கடிதம். நீங்க இன்னிக்கே உங்க வேலையை தொடங்கலாம். நடை சத்தம் கேட்டு இருவரும் திரும்ப மூர்த்தி வந்து கொண்டிருந்தார். அவர் கை குலுக்கினார். நீ ஆசைப்பட்ட போலீஸ் வேலை உனக்கு கொடுத்தாச்சு. இன்னும் உனக்கு என்ன வேணும் சொல்லு, பண்றேன். எனக்கு என் பொண்ணு வேணும். கையெடுத்து கும்பிட்டார். அப்போது ஒன்று மட்டும்தான் புரிந்தது. இந்த கடவுள் பறிக்கும்போது எல்லாவற்றையும் சேர்த்து பறிப்பான். ஆனால் கொடுக்கும்போது சேர்த்தே கொடுப்பான். கண்டிப்பா சார். உங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை சார். உங்களுக்கு என்ன தகவல் உதவி வேணுமோ கேட்கலாம். இது என்னோட நம்பர். தன் விசிட்டிங் கார்டை நீட்ட வாங்கி கொண்டான். சரி சார், நான் என்னோட வேலையை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கடத்தப்பட்ட கல்யாண வீடு எந்த ஊர்னு சொன்னீங்க? பாண்டிச்சேரி. கடத்தல்காரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கலாம். நான் அங்க கிளம்புறேன். அவன் அவரோடு கைகுலுக்கி விட்டு நடந்தான். எதிர் திசையில் ராகவன். அவர் குரலுக்கு அவன் நின்றான், திரும்பாமல். அவர் அவன் அருகில் சென்றார். இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. 2 கோடி கேட்டு தரலன்னா பொண்ண கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அப்புறம் இதுதான் கால் வந்த நம்பர் என்று துண்டு காகிதத்தை நீட்டினார். ராகவன் அதை நிதானமாக வாங்கி அதை பிரித்து மெதுவாக படித்து பார்த்தான். அதில் 10 இலக்க எண்கள். 2 கோடி தானே, குடுங்க பாத்துக்கலாம். ராகவன், என்ன சொல்றீங்க நீங்க? மூர்த்தி அவனை சற்று எரிச்சலோடே பார்த்தார். அத்தியாயம் 5. உங்க எதிரி கடத்தி இருந்தா நிச்சயம் பணத்துக்காக இருந்திருக்காது. ஆனா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்து இருந்திருக்கும். கடத்தினவன் பணம் தானே கேட்டான். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். தரலைன்னா தானே கொலை வரைக்கும் போவான். நீங்க கொடுத்துருங்க. அப்பதான் அவனை என்னால நெருங்க முடியும். அண்ட் அவனை நெருங்க எனக்கு அவகாசமும் வேணும். பொண்ணு உயிர் அதை விட முக்கியம். ஆனா ராகவன், பணம் தரும்போது மறைஞ்சிருந்து அவனை பிடிச்சிடலாம் இல்லையா? ராகவன் அவரை பார்த்தான். மூர்த்தி சார், நீங்க ரொம்ப பதட்டத்துல இருக்கீங்க. எனக்கும் புரியுது. அதான் ஏதேதோ பேசுறீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. சி, போலீஸை விட ஒரு படி மேல யோசிக்கிறது தான் திருடன் மூளை. சோ கேவலமா நீங்க பணத்தை நீட்டும் போது சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வாங்கிக்க வரமாட்டான். பேசிக்கிட்டு இருக்க இப்போ நேரம் இல்ல. நான் பாண்டிச்சேரிக்கு போகணும். ஏதாவது தகவல் தெரிஞ்சா உங்களை கூப்பிடுறேன். ராகவன் விடை பெற்றான். அடுத்த 1 மணி நேரத்தில் போனை ஆன் செய்து மூர்த்திக்கு டயல் செய்து குரலை மாற்றி, ஹலோ. ஹலோ பேபிமா. உன் பேபி இந்த நொடி வரைக்கும் பத்திரமா தான் இருக்கா. உன்னை பத்தி விசாரிச்ச வரைக்கும் நீ இன்னும் போலீஸுக்கு போகல. ஆனா பேங்க்குக்கு ஏன் போகலன்னு எனக்கு இன்னும் புரியல. உன் மகள் அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ பேர்ல உள்ள சொத்துக்கள் முக்கியம் இல்லையா? அவளை நான் கொன்னுட்டா அவ்வளவும் அனாதை ஆசிரமத்துக்கு போயிடும். பரவாயில்லையா மிஸ்டர் மூர்த்தி? உனக்கு என்ன தெரியும்? என் மக அவ. உனக்கு பிறந்தா, அவ்வளவுதான். நான் அவகிட்ட பேசணும். சரியா மத்தியானம் 1 மணி. பேச சொல்லு என்னோட மகள. தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்.
மத்தியானம் 1 மணி. என் பொண்ணு பத்திரம், காசு உன் கைக்கு வரும், நான் பொறுப்பு. பெங்களூருக்கு போற பஸ் நிக்கும், அதுல ஏறிப்போ. சரியா 25 நிமிஷம் கழிச்சு ஒரு ஸ்டாப் வரும், அதுல நீ மட்டும் இறங்கு. உன் கையில கொண்டு வந்த பேக் அங்கேயே இருக்கும். ராகவன் போனை துண்டித்து ஆஃப் செய்து போனை திறந்து சிம் கார்டை கழற்றி பர்ஸில் இருந்த இன்னொரு சிம் கார்டை பொருத்தி ஆன் செய்து சற்று காத்திருந்தான். நிமிடம் கழித்து ராதாவுக்கு போன் செய்தான். ஸ்விட்ச் ஆஃப் என்று சொல்ல கோபமாக வந்தது அவளது சிறு பிள்ளைத்தனத்தை நினைத்து. சார்ஜர் எடுத்து வைத்துக் கொள்ள சொல்லிவிட்டுத்தானே வந்தேன். தாம்பரம் பஸ் நிறுத்தத்திற்கு வரும்போது மணி 12:30 தொட்டது கடிகாரமுள். அந்த பெங்களூர் பேருந்து கண்ணில் படுகிற தூரத்தில் சற்று மறைவாக அமர்ந்து சோடா குடித்துக் கொண்டிருந்தான். வெயில் கடுமையாக இருந்தது. இன்னமும் மூர்த்தியை காணவில்லை. ராகவன் பஸ்ஸில் ஏறுகிற ஒவ்வொருவரையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். சோடாவுக்கு காசு கொடுத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தவன் தலைக்கு அணிந்திருந்த தொப்பியை சரி செய்து கொண்டு முகத்தில் மருத்துவ மாஸ்க் ஒன்று போட்டுக்கொண்டு அந்த பேருந்தை நோக்கி நடந்தான். யாரோ தன் தோள்பட்டையில் இழுத்து கொண்டு அவசரமாக பேருந்தை நோக்கி ஓட அந்த நபரை உற்று நோக்கிய போதுதான் தெரிந்தது அது மூர்த்தி என்று. ராகவன் கடைசி சீட்டில் தன்னை அமர்த்தி கொள்ள மூர்த்தி முன்னே அமர்ந்திருந்தார். அவர் கண்கள் அலைப்பாய பஸ் ஸ்டார்ட் ஆனது. மிதமான வேகத்தில் மற்ற வாகனங்களை கடந்து முன்னேறியது. ராகவன் ஜன்னலோரம் அமர்ந்திருக்க மூர்த்தி பார்வைக்கு ராகவன் தெரியவில்லை. போன் செய்து, மிஸ்டர் மூர்த்தி, திரும்பி திரும்பி பார்க்க வேண்டாம். நான் என்ன அந்த பஸ்ல இருப்பேன்னு முட்டாள் போல நினைக்க வேண்டாம். என் ஆளு உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். நான் சொன்ன இடத்துல நிறைய பேக் இருக்கு. அதுல எது உன்னோட பேக்னு சொல்லு. லெதர் பேக். ஓகே, நீ இறங்க வேண்டிய ஸ்டாப் இன்னும் 2 நிமிஷத்துல வந்துரும். இறங்குறதுக்கு தயாரா இரு. என் பொண்ணு, அவளை எப்ப அனுப்புவ? நான் பத்திரமா போனதும் நீ வீடு போய் சேரும்போது அவ அங்க இருப்பா. நடுவுல உன் குணத்தை காட்டுன என் மிருகத்தனத்தை நீ பார்க்க வேண்டி வரும். போன் துண்டித்த அடுத்த நிமிடம் மூர்த்தி இறங்கினார். 25 நிமிட பயணத்தில் பஸ் சிட்டியை கடந்திருந்தது. அடுத்து வந்த நிறுத்தத்தில் ராகவன் இறங்கினான். அவன் கையில் அந்த லெதர் பேக். மிதமான கனமே இருந்தது. அது கரன்சியின் கனம் என்று புரிந்தது. சாலையை கடந்து எதிர் திசையில் செல்லும் பேருந்து நிறுத்தத்தில் நின்றான். சற்று தூரத்தில் அசுர வேகத்தில் வந்த பேருந்தின் நெற்றியில் சென்னை என்று இருந்தது. 1 மணி நேர பயணத்தில் நுங்கம்பாக்கம் வந்தது. தன் முன்னே வந்து நின்ற ஆட்டோவில் ஏறி முகவரியை சொல்ல அது வேகம் எடுத்தது. அவளை அள்ளி முத்தமிடத் தோன்றியது. மாயா அவனை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். என்ன அப்படி பாக்குற மாயா? நான் உன்னை நினைக்க மாட்டேன்னு நீயா நினைச்சுக்கிட்டியா? இது என்ன கையில பேகு? உள்ள வா சொல்றேன். என்னால ஆன கடன் இனி இல்ல, திருப்பி கொடு. அதான் எப்படி? அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது? பணம் அந்த பேக்ல இருக்கு. என்ன சொல்ற ராகவ்? திறந்து பாரு மாயா. இயல்பான முகத்தோடு அதை திறந்தவள் கண்கள் இமைக்காமல் அவள் கருவிழி வெகுநேரம் அப்படியே நிலை குத்தி நின்றது. ராகவ், என்ன இது இவ்ளோ பணம்? அவன் புன்னகைத்தான். சொல்லு, ஏதாவது தப்பான வழியில வந்ததா? இல்ல, பட் தப்பானவனோட பணம். இனி நல்ல பணம், நம்ம பணம். எனக்கு புரியல. நேரம் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு உன்னை மீட்டாச்சு. அவன் கடனை தவணை முறையில கொடுத்தா போதும். மொத்தமா தர வேண்டாம். இந்த பேக்க தீயில எரிக்கணும். ஆனா இங்க முடியாது, வாசனை வரும். கத்தியால சின்ன சின்ன துண்டா வெட்டி டாய்லெட்ல போட்டுட்டு சின்ன தடயம் கூட இருக்கக்கூடாது. கவனம். பணத்தை கட்டிலுக்கு அடியில வை. என் வேலை இன்னும் முடியல. சரி. அவள் காதோரம் முத்தமிட்டு, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? என்ன? இப்போ நான் சப் இன்ஸ்பெக்டர் ராகவன். வேலை கிடைச்சிருச்சு. கூடவே ப்ரமோஷனும். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். இறுக்கமாக அணைத்து கொண்டான். நான் போயிட்டு வரேன் மாயா. சொன்னதை கவனமா செய். ராகவன் அங்கிருந்து ஆட்டோவில் கிளம்ப தொடர்ந்து பஸ். 1 மணி நேர பயணத்தில் ராதா இருந்த அறைக்கு வந்தான். கதவை தொட்டதும் திறந்து கொண்டது. உள்ளே எந்த சலனமும் இல்லை. ராதா? ராகவனுக்கு ஏதோ வினோதமாக தெரிந்தது அந்த அறை. டாய்லெட் பாத்ரூம் கதவுகள் திறந்தே கிடந்தன. பெட்ரூம் மெத்தை நிறைய கலைந்திருந்தன. ராதா? அவன் குரல் அவனுக்கே எதிரொலித்தது. ராதா அந்த அறையில் இல்லை என்று கொஞ்சம் கொஞ்சமாக மனதுக்கு புரிய வந்தது. எங்கே போனாள் இந்த பெண்? அவளது சுட்டித்தனம் தன்னை விபரீதத்தில் தள்ளிவிடுமா? இப்போதுதான் 3 வருட சிறை வாழ்க்கையை கழித்து விட்டு வந்தேன். மாயா எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள். மண்டைக்குள் கம்பளி பூச்சு ஊர்வது போல இருந்தது. மாலினிக்கு என்ன சொல்லுவேன்? அதைவிட பயங்கரம் மூர்த்தி. தன்னை காணாமல் செய்து விடுவார்.
நேரம் கடந்து கொண்டே செல்ல ராதா வெளியில் போயிருந்தால் கூட இந்நேரம் வந்திருக்க வேண்டும். யோசிக்க யோசிக்க உடம்பெல்லாம் நடுக்கம், கூடவே வியர்வையும் வழிந்தோடியது. ராகவன் நடந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அது கண்ணில் பட்டது. உறைந்த ரத்தம் சிதறலாக கருஞ்சிகப்பு நிறமாக மாறியிருக்க கண்ணில் உடனே தென்படவில்லை. மார்பிள் தரையின் வண்ணம் அப்படி. குனிந்து பார்த்தான். சொட்டு சொட்டாக ரத்தம். அடுத்த அறையில் சற்று வித்தியாசமாக இரத்தக்கரை. ராகவனுக்கு ஏறக்குறைய புரிந்தது. அவளை இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அதற்கு சாட்சியாக இரத்தக் கோடுகள். நிச்சயம் இது கத்தி குத்துதான். குத்திய இடத்தில் நிறைய ரத்தம். உடம்பு நடுங்கியது. அடிக்கடி மூர்த்தியின் கோர முகம் வந்து சென்றது. போனை ஆன் செய்து மாலினிக்கு டயல் செய்தான். ஹலோ, நான் நான் ராகவன். ஹலோ ராகவன், உங்க போனுக்காக தான் வெயிட்டிங். வாழ்த்துக்கள், உங்களுக்கு மறுபடியும் வேலையில சேர சொல்லிட்டாங்களாமே, சந்தோஷம். ஆமா மாலினி. சோ, இப்போ திருடனும் நீங்க தான், அதை கண்டுபிடிக்க போற போலீஸும் நீங்க தான். அவள் சத்தமாக சிரிக்க ராகவனின் அடி வயிறு கலங்கியது. சொல்லுங்க ராகவன், ராதா எப்படி இருக்கிறா? அவ போனுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு அவளோட பேசணுமே. அது அது வந்து ராகவன், ஆர் யூ ஓகே? என்னாச்சு? உங்க குரலே சரியில்லையே. நான் ஓகே தான். பட் ராதாவுக்கு என்னாச்சு? ராதா இங்க இல்ல. மூர்த்திய பார்க்க போன நேரத்துல அவள காணோம். ராகவன், என்ன இது பொறுப்பில்லாத பேச்சு? பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போனா இருக்க வேண்டாமா? ராகவன், இது சரியில்ல. கைய விட்டு போன போலீஸ் வேலை, கூடவே பணம். எல்லாம் வந்ததும் உங்க புத்திய என்கிட்ட காட்டுறீங்களா? ஐயோ மாலினி, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ராதா வேணும். உங்க பொறுப்பு. ஏதாவது கேம் விளையாட நினைச்சா இப்ப சொல்றேன். உங்களுக்கு இந்த நிமிஷம் முதல் 2 எதிரி. அப்படின்னா எனக்கு புரியல. நீங்க என்கிட்ட பேசுற நம்பர் என் பேர்ல இல்ல. நான் தான் இந்த வேலைய குடுத்தேன்னு ஒரு தடயமும் இல்ல. ஆனா மூர்த்திய நினைச்சு பாருங்க. அவர போல ஒரு கொடூரன உங்க வாழ்நாள்ல சந்திச்சிருக்க மாட்டீங்க. மறுபடியும் ஜெயிலுக்கு போற யோகம் வந்துருச்சு. மாலினி, சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசுங்க. இங்க நிறைய ரத்த கறைகள் இருக்கு. ராதாவுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குது. இந்த இடம் வேற யாருக்குமே தெரியாது. ராகவன், அந்த 2 கோடிய நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு ராதா போதும். ப்ளீஸ். மாலினி அழுவது புரிந்தது. மூர்த்தியை நினைத்தால்தான் பயமாக இருந்தது. அடிவயிற்றில் கம்பளி பூச்சி ஒன்று ஊர்ந்தது. அத்தியாயம் 6. தலைமேல் இடி விழுந்தது போல இருந்தது. யார் இந்த மாலினி? எங்கே இருந்து வந்தாள்? அவள் மறைந்திருந்து பேசுவது ஏன்? என்னை ஏன் தேர்ந்தெடுத்தாள்? அமைதியாக வாழ ஆசைப்பட்ட நேரம் இப்படி ஒரு சிக்கல். அறைக்கு வெளியே வந்தான். மாலை மங்கிய நேரம். அந்த வீட்டை சுற்றி காடுகளே இருந்தது. மனித நடமாட்டம் இல்லாத தனிமையான வீடு. ராதாவை இங்கிருந்து கொண்டு போனதை யாரும் பார்த்திருக்க முடியாது. யோசனையில் தலை வலித்தது. அவன் போலீஸ் போலீஸ் மூளை செயலில் இல்லை. அறிவுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. ராதாவை தவிர வேறு சிலர் இந்த அறைக்கு வந்திருக்கலாம். ஆனால் எந்த தடயமும் இல்லை. பேண்ட் பாக்கெட்டில் அதிர்ந்து கொண்டிருந்த போனை எடுத்தான். நம்பர் ரொம்ப புதியது. 4 இலக்க நம்பர். ஏதாவது கஸ்டமர் கேர் நம்பராக இருக்கும். ஆத்திரத்தில் துண்டித்தான். அடுத்த நொடியே போன் ஒலித்தது. போனை காதுக்கு கொண்டு சென்று காத்திருந்தான். ராகவன். ஆமா, நீங்க? ஏன் அறிமுகம் இப்ப தேவையில்லை ராகவன். என் நேரத்தை உன்னோட வீணாக்க எனக்கும் விருப்பமில்லை மிஸ்டர். எதிர்முனையில் அவன் சிரித்தது. அதுவும் இந்த நேரத்தில் சிரித்ததை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏய், போடா. வெயிட் வெயிட். இவ்ளோ கோபம் உடம்பு தாங்காது. கூல் ராகவன். டேய், யாரா நீ? அதான் சொன்னேனே ராகவன், சொல்ல மாட்டேன். டேய், லூசாடா நீ? ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துற. ராகவன், உன் வாழ்க்கையில ஒரு முறை நான் வந்து போயிருக்கிறேன். உன்னை கடந்து போயிருக்கிறேன். இது 2வது தடவை. ஆனா உனக்கு தெரியாது. அண்ட் இப்பவும் நான் யாருன்னு தெரியாது உனக்கு. டேய், நீ யாரா வேணும்னாலும் இருந்துக்கோடா. எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப ஏன் ஃபோன் பண்ணி என் நேரத்தை வீணாக்குற? ஆமா ராகவன், உன் நேரத்தை நான் வீணாக்குறேன் தான். எனக்கு தெரியும். ஒரு மனுஷன் 2 வேஷம் போடுறது அவ்வளவு ஈஸி இல்லைல்ல ராகவன். புரியல. புரியாது ராகவன். ஆனா புரிய வச்சா முடியும். ராகவன் பேசவில்லை. அவன் பேசுவதில் ஏதோ இருப்பது தெரிந்தது. ராகவன், இருக்கிறியா? ஒரு சத்தமும் இல்ல. சொல்லுடா, ஏன் ஃபோன் பண்ண? ராகவன், உன் ரெட்ட வேஷம் இங்க இப்ப கலைய போகுது. அப்படின்னா? டேய் ராகவன், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதான் சொல்றனே, உன் வேஷம் கலைய போகுதுன்னு.
அப்படின்னா உன்னை பத்தி எல்லாமே தெரியும். ஆமாண்டா, ஜெயில்ல இருந்தேன், விடுதலை ஆனேன், ஒரு வாரத்துல போஸ்டிங். சோ இப்ப என்ன? ஓ, மூர்த்தி பொண்ண கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கிட்ட பேரம் பேசி 2 கோடி வாங்குனியே, அத கண்டுபிடிக்க போலீஸ் வேஷத்துல அலையிறியே, உன் நடிப்பு பிரமாதம் ராகவன். ஆனா இந்த தகவல மூர்த்தியோட காதுக்கு கொண்டு போனேன்னு வச்சுக்கோ, எல்லாமே காலி, கூடவே நீயும். உனக்கு எப்படி தெரியும்? இந்த நம்பர் எப்படி தெரியும்? அந்த பஸ்ல நானும் இருந்தேன் ராகவன். சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? வெரி குட் ராகவன். அந்த பொண்ண பத்தி உனக்கு தெரியாது. அவ ஒரு புதையல். அவ அருமை உனக்கு புரியல. இல்ல, உனக்கு 2 கோடி ரூபாய் போதும்னு நினைக்கிறேன். ராகவன் அமைதியாக இருக்க அவன் தொடர்ந்தான். நீ அவள கடத்தலைன்னா அத நான் செஞ்சிருப்பேன். நீ ஏன்டா நடுவுல வந்த? இந்த நிமிஷம் கூட அவள இவ்ளோ பேர் தேடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனா அதுல ஒருத்தன் கூட அவள காப்பாத்த தேடல. அவ ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு கொன்னு கொன்னு போட்டுடுவாங்க. ராகவன் அமைதி காக்க, ராகவன், நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ ரொம்ப நேர்மையானவன். 2 கோடி உன் போலீஸ் வேலைக்கு அது போதும் உன் வாழ்க்கைக்கு. நீ விலகிடு. ராதாவை பத்தின தகவலுக்கு தேங்க்ஸ் மிஸ்டர் எக்ஸ். அப்படின்னா? முட்டாள். எனக்கும் வாழ்க்கையில பெருசா செட்டில் ஆக ஆசை. சோ இந்த போனை வை. நாம மறுபடி சந்திக்கவே வேண்டாம். அது உனக்கு நல்லதே இல்ல. புரிஞ்சுதான் பேசுறியா? உன் உயிர் உனக்கு வேண்டாமா? சீரியஸ்லி ராகவன், நான் அவ்வளவு கெட்டவன். நான் உனக்கு அப்பன்டா. புரியல? உன்னை விட கேடு கெட்டவன். ராகவன், ராதாவை கொடுத்துடு. நமக்குள்ள சண்டை வேண்டாம். பல வருஷ தவம். இப்ப உன் வருகை எனக்கு எரிச்சலா இருக்கு. அதை விட உன் மேல கோபம் அதிகம் எனக்கு. உன் கோபம் என்ன ஒன்னும் செய்ய முடியாது. முயற்சி செஞ்சு பாரு. அப்போதுதான் கண்ணில் அது பட்டது. காலடியில் கிடந்த அந்த பட்டனை எடுத்தான். கருப்பு நிற பட்டன். ராகவா! எதிர்முனையில் ஆத்திரத்தில் கத்தினான் அவன். அத்தியாயம் 7. ராகவன் கையில் இருந்த பட்டனை வெகு நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். கருப்பு நிற பட்டன். அதே நிறத்தில் நூல் தொங்கிக் கொண்டிருந்தது. சஃபாரியின் பட்டன். எவ்வளவு தேடியும் வேறு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ராகவன் இறுகிய மனதோடு அறையை பார்த்தான். நேற்று முன்தினம் இதே அறையில் ராதா இருந்தாள். இன்று இந்த உலகத்திலேயே இல்லை. ராதாவின் மூச்சுக்காற்று இன்னமும் அந்த அறையில் இருந்தது. அவள் வாசம் இன்னமும் அவன் தேகத்தில் வீசியது. அவள் கண்ணீர் துளி இங்கு எங்காவது இன்னும் காயாமல் அப்படியேதான் இருக்கும். அவள் சிரிப்பொலி அறையின் 4 திசைகளிலும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவளது பாதச்சுவடு இன்னமும் இந்த தரையில் அழியாது இருக்கும். சின்ன பெண் அவள், அழகானவள், நிஜமான பாசத்துக்காக மட்டும் ஏங்கியவள். தவித்தாள். கவலைகள் அவளது அன்றாடம். மன அழுத்தம், சோகம், வலி, ஏமாற்றம், புன்னகை, 2 தெத்துப்பல் அழகு, அவள் எளிமை, நடையில் கொஞ்சமும் திமிரில்லை. நிச்சயம் அவள் ஒரு பெண், மரியாதைக்குரியவள். அவளோடு ஒரு முறையேனும் கட்டி அணைத்து நான் இருக்கேன்னு சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்லி இருக்கலாம். அவளது கடைசி நிமிடத்தில் எவ்வளவு துடித்து போயிருப்பாள். பெற்ற தகப்பனிடமிருந்து விடுதலை வேண்டியவள். நிரந்தர விடுதலை அவளுக்கு கிடைத்துவிட்டது இந்த கேவலமான உலகத்தில் இருந்து. அதற்கு நான் ஒரு காரணம். நானும் ஒரு கேவலமானவன். என்னுடைய போலீஸ் மூளை கடைசியாக செத்து எவ்வளவு வருடம் ஆகிவிட்டதோ தெரியாது. என் மூளை ஏதோ ஒரு விஷயத்தில் தேங்கி நிற்கிறது. சிந்திக்க தெரியவில்லை, துப்பறிய முடியவில்லை. ஆத்திரம் வந்தது அவன் மேல். ராகவன் பர்ஸை எடுத்து அந்த பட்டனை சில்லறைகளுக்கு கூட பத்திரப்படுத்தினான். பர்ஸில் அழகாக புன்னகைத்தாள் மாயா. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவில் கூட பிரம்மாண்டமாக தெரிந்தாள். சில பெண்களை பார்த்தால் சிரித்து வைக்க தோன்றும், அவர்களது எளிமையான அழகில். சிலரை இடம் பொருள் பாராமல் கேவலமாக திரும்பி பார்க்க சொல்லும். அவ்வளவு அழகு. அந்த நேரம் அவர்களது முகம்தான் கண்ணில் படும். சிலரை பார்த்தால் உரிமையாக உறவு முறை சொல்லி அழைக்க தோன்றும். அதில் முற்றிலும் மாறுபட்டவள். எல்லாமே அவள்தான். பைத்தியமாக்கும் அவள் கண்கள். எப்போவும் தவிக்க வைத்து அழகு பார்க்கும் அவளது இதழ்கள். துரத்தி, இன்னமும் துரத்தி, இறுதியில் வேண்டுமென்றே கைகளில் அகப்பட்டு நாணி கோணி சினுங்கும் அவளை எப்போது போல கொஞ்சி கெஞ்சி தன் காதலை சொல்லுவான். மனம் ஏனோ கனத்தது. 3 வருட சிறை வாழ்க்கையில் அவளும் அவளோடு கழித்த சொற்பமான, அதிலும் மதிமயங்கிய அற்புதமான சில நாட்களும் இம்சித்தது. மாயா. மாயமாய் இருந்தது அவள். அவன் வாழ்க்கையில் வந்தது ராகவன். பெருமூச்சோடு எழும்பினான். அறையில் நடந்தான். அங்கும் இங்கும். மனம் பரிதவித்தது. துப்பறிய தோன்றாத மனம்
மாயாவை தேடியது. அவளோடு சற்று பேசினால் மனது லேசாகும். ஆசையாக பேசுவாள், மனதை சொக்க செய்வாள். இப்போதைக்கு வேண்டிய மருந்து அவள்தான். நெஞ்சமெங்கும் காதல் காளான் தலையாட்டி கொண்டிருக்க ஆசையாக போனை எடுத்து நம்பர் டயல் செய்து காத்திருந்தான். ரிங் போய்க்கொண்டே இருந்தது. இறுதியில் ரிங் நிற்க, ஹலோ என்றான். எதிர்முனை மௌனம் காக்க, மாயா, நான் ராகவன். மாயா, ஹே மாயா, ஆர் யூ ஓகே? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ராகவன். எதிர்முனையில் ஆண் குரல். டேய், யாரா நீ? சாரி ராகவன், நான் கொஞ்சம் பிஸி, அப்புறமா கால் பண்ணு. சற்று முன் பேசிய அதே குரல். டேய், ராகவன் கதற போன் துண்டிக்கப்பட்டது. அத்தியாயம் 8. வாட்? ராகவன், நான் பிஸி, என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். டேய், மாயா எங்கடா? லூசாடா நீ? மாயா கூட நான் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு எவ்வளோ சொன்னேன் ராகவன், நீ கேட்கவே இல்ல. இப்ப பாரு, உன் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். இப்ப வர்றேன்டா, செத்த நீ. ராகவன், அவசரமா நீ வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா தனியா வரக்கூடாது. நீ மாயாவ பேச சொல்லு. அவ பிஸி ராகவன். அவன் சிரிக்க, நீ என் கோபத்தை தூண்டுற. ஆல்ரெடி நீ என் கோபத்தை தூண்டிட்ட. எஸ் ராகவன், சோ இப்போ நான் அவளோட இருக்கேன். டேய், அவ பாவம், ஒன்னும் தெரியாதவ. இதுக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவளை விட்டு விலகி போயிடு. கதறி கதறி சாகுடா நாயே. இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நமக்கு அழகான குடும்பம் இருக்குன்னு. அதை விட முக்கியம், அழகான மனைவி இருக்கான்னு. பட் ராகவன் அவ்வளவு கேவலமா இல்ல. அந்த மாதிரி என்ன ஆக்கிடாத. உன் மனைவி என்னை விட்டு 10 அடி தூரத்துல தான் இருக்கா. சமைக்கிறா என் துப்பாக்கி முனையில. அவ காஃபிய இப்பதான் ரசிச்சேன். நாங்க 6 பேரும் ரசிச்சோம். இன்னைக்கு ராத்திரி நாங்க உங்க வீட்டுல தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ராகவன். அவன் பலமாக சிரிக்க, டேய், நாய்களுக்கெல்லாம் வீட்டுல இடம் கிடையாது. நான் வரேன்டா. ம், வாடா. கையோட ராதாவை கூட்டிக்கிட்டு வா. உனக்கு தர முடியாது. அவ அப்பா கிட்ட திருப்பி அனுப்ப போறேன். நீ நடுவுல வராத. மாயாவை விட்டு போயிடு. பாரு ராகவன், நீ மறுபடியும் என் பொறுமைய சோதிக்கிற. நீ மட்டும் ராதாவோட வரல, அவ்வளோதான் ராகவன். உன் மனைவிய கழுத்து அறுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ தெருமுனையில வரும்போதே நான் போயிட்டு இருப்பேன். வைடா போன. ஹலோ, ஹலோ, எனக்கு மாயாவோட பேசணும். ம், பேசு. மேபி இதுதான் கடைசி உன் மனைவியோட நீ பேசுறது. சற்று மௌனத்திற்கு பிறகு, ஹலோ. மாயாவின் குரல். அதில் ஜீவன் இல்லை, நம்பிக்கை இல்லை, விரக்தியில் இருந்தது அந்த ஹலோ. மாயா, நான் ராகவன். தெரியும் ராகவ், சொல்லு. என்ன மாயா ஏதோ போல பேசுற? புரியல ராகவ், என்ன சொல்ற நீ? மாயா விரக்தியில் பேசினாள். மாயா, எனக்கு தெரியும் உனக்கு அங்க பாதுகாப்பு இல்லைன்னு. நீ பதட்டப்படாத. நான் வரேன் மாயா. பழகிடுச்சு ராகவ், என்னை இப்படி தவிக்க விடுறது இது ஒண்ணும் முதல் தடவை இல்லையே. மாயா ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் ராகவன். வாழவும் பெருசா ஆசை இல்ல. நீ நினைக்கிறத செய்யி வழக்கம் போல. யார பத்தியும் நீ கவலையே படாத. மாயா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலல்ல? அப்படி இல்ல ராகவன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ தப்பான வேலை பண்ணியிருக்கிற. அது புரியுது. அதோட விளைவுதான் இது இன்னும் புரியுது. உன்கூட தானே இருந்தேன் ராகவ். என்ன ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் உன்னை தடுத்திருப்பேனே. இப்படி துப்பாக்கி முனையில கூனி குறுகி நின்னு இருக்க தேவையில்ல. இதுக்கு நீயே என்ன கொன்றுக்கலாம். காரணம் உன்கிட்ட இருந்துச்சு. மாயா, ஏதாவது செய் ராகவ். இப்படி என்ன அழ வச்சு பார்க்காத ப்ளீஸ். அவன் பதிலை எதிர்பாராமல் துண்டித்தாள். ராகவன் கண்கள் சிவந்து ஆத்திரத்தில் விதிப்படுத்தும் பாட்டை எதிர்கொள்ள முடியாமல் சற்று சிந்தித்து செயல்பட்டிருக்கலாம். அவசரத்தில் மதி இழந்து போய்விட்டது. போன் ஒலிக்க, மூர்த்தியின் அழைப்பு. 4, 5 அழைப்புகள் பேசாமல் பதில் தெரியாமல் விட்டுவிட இது 6வது முறை. ஹலோ. சற்று மிடுக்குடன். என்ன ராகவன், ஒன்னும் தகவலே இல்ல. உன்னைத்தான் பெருசா நம்பி இருக்கிறேன். எதுவும் தகவல் கிடைச்சுச்சா? இப்போதைக்கு இல்ல. நான் நேர்ல வந்து பேசுறேன். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல செய்தியோட வா ராகவன். ம். போனை துண்டித்துவிட்டு மாலினிக்கு டயல் செய்தான். மாலினி, நீ மனுஷிதானா? ராகவன், என்ன பேச்சு ஒரு மாதிரி போகுது? உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. கோபப்பட வேண்டியது நான் தான் ராகவன். ராதா எங்க? ராதாவை பத்தி கவலைப்பட நானோ நீயோ யாரு? அவ விதி முடிஞ்சிருச்சு. இப்போ இது பிரச்சனை இல்ல. என் மாயாவ அவங்க பிணை கைதி போல நடத்துறாங்க. போலீஸ்காரன் என்னாலயே ஒன்னும் செய்ய முடியல.
ராதாவை ஒப்படைக்கலைன்னா மாயாவை கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. இது எல்லாமே உன்னாலதான் வந்துச்சு. ராகவன், குடுத்த வேலைய நீ சரியா முடிக்கலைன்னா உன்னால எவ்ளோ பெரிய நஷ்டம் தெரியுமா? நடுவுல மாயாவோட உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு மாலினி. புரிஞ்சுகிட்டு பேசு. எனக்கு அத பத்தியெல்லாம் கவலை இல்ல. ஆனா, மாலினி, என்ன ஏன் இத செய்ய சொன்ன? ஏன் இப்ப என்ன நடந்துருச்சு? நீயும் ராதாவ பணத்துக்காக தானே கடத்த சொன்ன? ஆமா. இன்னுமா சந்தேகம்? லேட்டா தான் உனக்கு புரியுது. அவள ஆசை வார்த்தை சொல்லி அவ சம்மதத்தோட அவளையே கடத்தி எல்லாம் பணத்துக்காகத்தானே. அந்த பொண்ணு அவ அப்பாவோட சந்தோஷமா இருந்திருக்கும். சிவனேன்னு இருந்த என்ன இப்ப பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இப்ப அலட்சியமா பதில் பேசுறியே. 2 கோடி வாங்கும்போது இனிச்சுச்சு. இப்ப கசக்குதா ராகவன்? அது உன்னோட பணம் இல்லையே. அறிவ பயன்படுத்தினது நான் தானே. ஸ்டாப் இட் மாலினி. இது என்ன பட்டிமன்றமா? எனக்கு என்னோட மாயா வேணும். காப்பாத்திக்கோ ராகவன். உன்னால முடியும். நீ ஒரு போலீஸ். நீ தான் யோசிக்கணும். சோ யோசி. என்னால முடியும். என் கோவமும் என் துப்பாக்கியும் போதும். ஆனா ஏதாவது தப்பா நடந்துட்டா அவ்வளவுதான். மாயா ஒரு பாவமும் அறியாதவ. ராகவன், இதுல நான் என்ன செய்ய முடியும்? ஆரம்பத்துல இருந்து மறைஞ்சிருந்து பேசுற. நீ பாதுகாப்பா இருக்கிற. ஆனா நான் அப்படி இல்லையே. மூர்த்திக்கு இது தெரிஞ்சா என் கதை அவ்வளவுதான். என் கடந்த காலம் என்ன யோசிக்கவே விடல. நான் பதட்டத்துல இருக்கேன். மாயாவ இழந்துடக்கூடாதுன்னு. என் நண்பன் சொன்னத கேட்டுத்தான் நான் இத செய்ய சம்மதிச்சேன். என்னால போலீஸ் போல இப்ப யோசிக்கவே முடியல. என்னோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. மாலினி, புரிஞ்சுக்கோ. என் மாயா போதும் எனக்கு. ராகவன், புலம்பாம யோசிக்க விடு. ராகவன் அமைதியானான். அவள் குரலில் ஒரு ஆணவம் தெரிந்தது. ராதா காணாம போன இடத்துல ஏதாவது கிடைச்சுதா? ஐ மீன் தடயங்கள் மாதிரி? சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஒரு சட்ட பட்டன். அதுல கருப்பு நிற நூல் துண்டு ஒண்ணு. அறை ஃபுல்லா ரத்த கரைகள். ராதாவோட கடைசி நிமிட போராட்டத்தோட அடையாளம். மாயாவ கடத்தினவனோட குரல் எப்படி இருந்துச்சு? அவன் ராதாவ கேக்குறான். இல்லனா மாயாவ இல்லாம செஞ்சுருவான். அவன் மிரட்டல்ல கொலை வெறி இருந்துச்சு. நான் நினைச்சது சரிதான் ராகவன். ராதாவ அவன் தான் கொன்றுக்கணும். சோ, இப்ப நடிக்கிறான். உனக்கு எல்லாமே புரியலையா? புரியல மாலினி. நீ என்ன சொல்ற? ராகவன், உனக்கு மாயா வேணும் தானே? ஆமா. நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும்? மாயாவ கடத்தினவன் அண்ட் மூர்த்தி 2 பேருக்குமே கால் பண்ணு. என்ன சொல்லணும்? கடத்தியவன் கிட்ட சொல்லு. உன்னோட பானு என்கிட்ட தான் இருக்கா. மாயாவோட வா. பானுவ கூட்டிக்கிட்டு போன்னு சொல்லு. மாலினி, நீ வேற ஏதாவது திட்டம் போடுறியா என்ன? ராகவன், மாயா வேணும்னா இத செய். இல்லனா இதோட என் தொடர்ப துண்டிச்சுக்கோ. மூர்த்தி கிட்ட என்ன சொல்லணும்? பானுவ கடத்திட்டேன். உயிரோட இருக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வரணும்னு சொல்லு. போதும். யார் இந்த பானு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒண்ணு. சரி, பானுவையும் கடத்தணுமா? அதெல்லாம் என்னால முடியாது மாலினி. இதுல இருந்து வெளியில வரத்தான் நான் ஐடியா கேட்டேன். முட்டாள் ராகவன். சொல்றத மட்டும் செய். அப்போ பானு? ராகவன் புரியாமல் கேட்க மாலினி பலமாக சிரித்தாள். பானுவ கடத்தி வச்சிருக்கிறதே நான் தான் ராகவன். அவளது சிரிப்பு தொடர்ந்தது. அத்தியாயம் 9. மூர்த்தியின் நெஞ்சம் படபடவென்று அடித்துக் கொண்டது. காதில் போனை வைத்துக்கொண்டு பிரம்மை பிடித்தாற் போல நின்று கொண்டிருந்தார். ஹலோ மூர்த்தி, என்ன பேச்சையே காணோம்? நெஞ்சு வலிக்குதா? ராகவன், அப்போ ராதாவை கடத்தினதும் நீதானா? ஆமா மூர்த்தி, இப்போ பானுவ கடத்தினதும் நான் தான். டேய், உனக்கு போலீஸ் வேலைய திரும்ப வாங்கி கொடுத்ததே நான் தான்டா. அதுக்கு நன்றி விசுவாசத்தை நீ இப்படித்தான் காட்டுவியா? அதுக்கு முன்னாடியே ராதாவை கடத்திட்டேன். அப்புறம்தான் உன்னோட சிபாரிசு பேர்ல போலீஸ். உன் வாழ்நாள்ல பார்க்க முடியாத பணம் 2 கோடி கொடுத்தனே. இன்னும் ராதாவை நீ அனுப்பவே இல்ல. என்ன பண்ணுன ராதாவ? பானுவை ஏன்டா கடத்தி வச்சிருக்கிற? இப்ப உனக்கு என்னதான்டா வேணும்? மூர்த்தி ஆத்திரம் பொங்க கத்தினார். ராகவன் அமைதியாக இருந்தான். என்னடா யோசிக்கிறியா? எவ்வளோ அமௌண்ட் சொல்லலான்னு? ராகவன், இந்த மூர்த்தி யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்காம ஆழம் பார்க்காம காலை விட்டுட்ட. இது எவ்வளவு பெரிய பாதாளம்னு பாக்குறியாடா? இன்னைக்கு ராத்திரிக்கு மேல நீ உயிரோடவே இருக்க மாட்ட. மூர்த்தி, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். ஏன்னா உன்னோட குடுமி என்னோட கையில. ரத்த கொதிப்புல இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. இந்த தடவை எனக்கு பணம் வேண்டாம் மூர்த்தி. வேற என்னடா வேணும்? 2 பேரையும் விடுடா. என்னோட கோபத்தை நீ கூட்டிக்கிட்டே போற. விட்டுடுறேன் மூர்த்தி. நான் சொல்ற அட்ரஸுக்கு நீ வரணும். எனக்கு அது போதும்.
வந்து தாராளமா கூட்டிக்கிட்டு போ 2 பேரையும். யார வேணுமோ கூட்டிக்கிட்டு வா. பட் நோ போலீஸ். முட்டாள்! நீ யோசிக்காம செஞ்ச காரியத்துக்கு கிடைச்ச பலன் 3 வருஷ ஜெயில் தண்டனை. இன்னும் நீ அடங்கலைல? இந்த தடவ பக்காவா பிளான் பண்ணி இதுல இறங்கி இருக்கிற மூர்த்தி. இந்த தடவ குறி தவறவே தவறாது. பார்க்கலாம்டா. சொல்லு, எங்க வரணும்? ஆனா அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ. நீ இந்த உலகத்திலேயே இல்லடா. நீ இன்னும் காரையே ஸ்டார்ட் பண்ணலையே மூர்த்தி. நீ வா. அடுத்த ஃபோன் கால்ல அட்ரஸ சொல்றேன். துண்டித்த போனை அவர் கதர் சட்டை பையில் வைத்துவிட்டு முன் கேட் வாசலில் போனில் பேசிக் கொண்டிருந்த திலீபனை பார்த்து, டே திலீபா. சார் என்று ஓடி வந்தான். என்ன சார்? சற்று மூச்சு வாங்கியது அவனுக்கு. அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இங்க என்ன போய்கிட்டு இருக்குது? உனக்கு எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறியே. உன்னை வேலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு கொஞ்சம் பேர் துணைக்கு வேற. அவர் ஆத்திரத்தில் அலுத்து கொண்டார். மேடம் ஃபோன் இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அத பத்தி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நாயே, நீ ஏன் ஊருக்கு சொல்லிடுவ போல? நாய காவலுக்கு நிறுத்தினா அத மட்டும் பார்த்தா போதும். வண்டியை எடு என்றவர் போர்டிகோ நோக்கி நடந்து அங்கு நின்று கொண்டிருந்த பல கார்களில் கருப்பு நிற பிஎம்டபிள்யூவின் பின் இருக்கையில் அமர, திலீபன் அவர் கதவை அடைத்துவிட்டு சுற்றி வந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். சற்று புகையை வெளிப்படுத்திக் கொண்டே நகர, வாசலில் நின்ற வாட்ச்மேன் பவ்யமாக கேட்டை திறக்க துள்ளலோடு வெளியேறியது அந்த விலை உயர்ந்த கார். மாலையில் அதிகமான டிராபிக் இல்லை. போன் ஒலிக்க, சொல்லுடா. அவன் சொல்ல ஏதும் பேசாமல் துண்டித்துவிட்டு திலீபனிடம் விளக்கினார். கார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்தது. கனமான அமைதி நிலவியது. ராகவனின் ஒற்றை வார்த்தை வயிற்றில் அமிலம் சுரந்தது போல இருந்தது. ஓன் குடுமி என் கையில. அவன் குரலில் பயம் இல்லை, திமிர் மட்டும், அதுவும் அதிகமாக. சார். ம். சொல்லு. மேடம் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அங்கதான் போய்கிட்டு இருக்கிறோம். புரியலையே. இத மட்டும் தெளிவா கேளு. உனக்கு என்னதாண்டா புரியும்? வீட்டுல இருந்து குடும்பத்தை பாதுகாப்பா பாத்துக்கத்தான் உனக்கு சம்பளம். இப்படி 2 பேரையும் கடத்திக்கிட்டு போற வரைக்கும் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல. என்ன? மேடத்தையும் கடத்திட்டாங்களா? அவன் அதிர்ச்சியுடன் கேட்க, நீ காரை பார்த்து ஓட்டு. ஏதாவது லாரிக்குள்ள விட்டுடாத. அவன் பேசவில்லை. மூர்த்தி கண் கலங்கினார். 1.5 மணி நேர பயணத்தில் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி வந்தது. திலீபன் காரை நிறுத்தினான். சார், நீங்க சொன்ன பழைய சிமெண்ட் ஃபேக்டரி இதோ அதுதான். ம். அதுதான். கார்ல போக முடியுமான்னு பாரு. இல்லைன்னா நடந்து போயிடலாம். கொஞ்சம் தூரம் போகலாம் சார். கார் மெல்ல ஊர்ந்து 5 நிமிடம் கடந்து இறங்கி நடக்க, அது பல வருடங்களாய் இயங்காத தொழிற்சாலை. வழி எங்கும் புதர் மண்டி கிடந்தது. கார் தடம் ஒன்று பாதையில் பயணித்திருந்தது. திலீபன் வேகமாக நடக்க சற்று தளர்ந்தபடி மூர்த்தி பின்தொடர்ந்தார். வெறுமெனே சாத்தியிருந்த அந்த கேட்டை தொட்டதும் கிரீச் என்ற சத்தத்தோடு திறந்து கொண்டது. தடத்தில் தெரிந்த காரை காணவில்லை. இரும்பு குப்பைகள் கொட்டி கிடந்தன. பார்வைகள் சற்று திகிலோடு அலைப்பாய மெல்ல முன்னேறி உள்ளே நுழைந்தனர். அது ஒரு பெரிய முன் அறை. மிஷன்கள் நீக்கப்பட்ட காலி அறை. பானு. டே ராகவன். மூர்த்தி குரல் அவருக்கே திரும்ப கேட்டது. திலீபன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அறையின் வலது கோடியில் நாற்காலியில் கட்டப்பட்டு வாயில் ஒட்டப்பட்டு பானு தெரிந்தாள். சார், அதோ அங்க மேடம். அவன் சத்தமிட்டு அவளை நோக்கி ஓட, மூர்த்தி ஆர்வமாக பின்தொடர்ந்தார். அவரது கண்கள் பனித்தது. பானு இளமையோடு இருந்தாள். அழகி. அந்த நேரத்திலும் ஜொலித்தாள். பானுவின் இடது பக்கத்தில் ஒரு மரப்படிக்கட்டு. அதிலிருந்து யாரோ நடந்து வந்த சப்தம். கால்களை பார்த்ததும் புரிந்தது அது ராகவன் என்று. இறங்கி வர அவன் கையில் மின்னிய துப்பாக்கி. திலீபன் நின்றுவிட்டான். பானுவின் கண்கள் மிரட்சியோடு மூர்த்தியை பார்க்க, மூர்த்தி ஆத்திரத்தில் கத்தினார். டே ராகவன், என் கண்மணிய என்னடா இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கிற? சத்தம் வரக்கூடாது மூர்த்தி. அமைதியா இருக்கணும். டேய் போடா, போய் மூர்த்தி பக்கத்துல நில்லு. திலீபன் மிரட்சியோடு பின்வாங்கினான். ராகவன், நீ ஒரு போலீஸ். நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் கண்ணு முன்னாடி என் பானுவை இப்படி கட்டி போட்டு வாயை அடக்கி வச்சிருக்கிறியே. என்னதாண்டா உனக்கு வேணும்? எங்கடா என் பொண்ணு? நானும் அதைத்தான் கேட்கிறேன். எங்க உன் பொண்ணு? நீதானடா கடத்திக்கிட்டு போன.
இப்ப இந்த கேள்விய நீயே கேட்டா எப்படி? நான் தான் கடத்திக்கிட்டு போனேன். ஆனா, நான் அறைக்கு போகும்போது அங்க ராதா இல்ல. சோ, எங்க ராதா? ராகவன், விளையாடாத. எனக்கு இந்த மாதிரி விளையாடுற ஆசையெல்லாம் இல்ல மூர்த்தி. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லணும். இல்ல, இங்க துப்பாக்கி வெடிக்கும். பானு தல கண்டிப்பா சிதறி போகும். அதுவும் உன் கண்ணு முன்னாடியே. ராகவன், நீ ரொம்ப முன்னாடியே உன் எல்லைய தாண்டிட்ட. அது உனக்கு இன்னுமே புரியல. 3 வருஷம் முன்னாடி எம்எல்ஏவோட பையன் கடத்தல் விவகாரத்துல டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம நான் ஸ்பாட்டுக்கு போனேன் பையனை காப்பாத்த. ஆனா பையன் துப்பாக்கி சூட்டுல இறந்து போயிட்டான். நான் சுடவே இல்ல. சுட்டது யாரு? நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? திட்டம் யாரோடது? ராகவன், இது என்ன புது கதையா இருக்கு? எனக்கு இதெல்லாம் தெரியாது. மூர்த்தி நிஜமாகவே பதறினார். ராகவன் நடந்து அவர் அருகில் வந்தான். அவனது ஷூ சத்தம் பின்னணி இசை போல ஒலித்தது. அவர் கண்களை பார்த்தவன் அங்கிருந்து நகர்ந்து அவரின் வலது பக்கம் நின்றிருந்த திலீபனிடம் நின்றான். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் துப்பாக்கியை திலீபனின் வயிற்றில் சொருகி, நீ சொல்லுடா, உன் பேர் என்ன? திலீபன். ம், நீ சொல்லு. அன்னைக்கு அந்த சின்ன பையனை இரக்கமே இல்லாம சுட்டு கொன்னது யாரு? கடத்தினது யாரு? சொல்லிடுறேன் சார். என்ன ஒண்ணும் செஞ்சிராதீங்க. நான் சொல்லிடுறேன். அந்த பையனை கடத்தினது நான் தான். பணம் கேட்டு மிரட்டுனதும் நான் தான். கையில காசு வந்ததும் சுட்டுட்டேன். உங்கள அந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்ல ராகவன். எம்எல்ஏ கிட்ட உன்னோட பெயரை சொன்னேன். ஆத்திரத்துல ஜெயில்ல போட்டுட்டாரு உன்ன. ராகவனின் ஆத்திரம் கூடியது. அவன் சட்டையை பிடித்து அவன் முழங்காலால் அவன் இடுப்பில் உதைத்தான். அவன் சுருண்டு போய் விழுந்தான். வலியில் புரண்டான். பட்டன் ஒன்று தெரித்து விழுந்து ஓடியது. சோ, இப்படித்தான் உங்க வாழ்க்கையில நான் வந்தேன் மிஸ்டர் மூர்த்தி என்ற ராகவன் அந்த பட்டனை தொட்டு பார்த்தான். அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கொன்னு போடு. என் பொண்ணு என் மனைவியை ஏண்டா கஷ்டப்படுத்துற? மீதிய நான் சொல்றேன் மிஸ்டர் மூர்த்தி என்ற குரலை கேட்டு திடுக்கென்று அதிர்ந்து போனார்கள் மூவரும். நொடி பொழுது ராகவன் கூட திகைத்துத்தான் போனான். அதுவரை அவனுக்கும் தெரியாது. மூர்த்தியின் கண்விழிகள் அதற்கு மேல் இயங்கவில்லை. நிலை குத்தி போய் நின்றது. மூவரும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார்கள். அத்தியாயம் 10. காலனியின் சத்தத்தை தொடர்ந்து அரபிக் குதிரை போல அவள் அந்த படிக்கட்டில் இறங்கி வந்தாள். கூடுதலான மாநிறம். ரோஸ் நிறத்தில் சேலை உடுத்தியிருந்தாள். கூந்தலை சுதந்திரமாக விட்டிருந்தாள். கழுத்தில் மெல்லிய ஒற்றை சங்கிலி. உதட்டிற்கு லேசான சாயம் பூசியிருந்தாள். கில்ஸ் அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்தாள் அவள். அவள் செதுக்கிய வெண் இடுப்பில் கன்னங்கரையில் என்று துப்பாக்கி ஒன்றை சொருகியிருந்தாள். ஹாய் ராகவன், ஐ எம் மாலினி. ஓ ஹாய். அவன் கை குலுக்கினான். உதட்டில் புன்னகை இல்லை. மெல்ல நடந்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்த மூர்த்தி திலீபனிடம் வந்தாள். என்ன மூர்த்தி அண்ட் திலீபன், இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? ம், நீ எப்படி மாலினி இங்க? மூர்த்தி அதிர்ச்சி மாறாமல் கேட்க திலீபன் எச்சில் விழுங்கினான். அவன் கண்களில் மரண பயம். அவள் சத்தமாக சிரித்தாள். மூர்த்தி, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க? அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன்னு தானே? நான் சாகல. அது ஏன்னு உங்க அருமை திலீபன் கிட்ட கேளுங்க. லாரியில என் காரை இடிச்சு என்ன கொன்னதோட இல்லாம தீ வச்சு கொளுத்த சொன்னீங்க. ஆனா உங்க திலீபன் போயிட்டான். அப்புறம் நான் தான் அந்த காரை கொளுத்துனேன். என் மாமா தான் என்னை காப்பாத்தி நான் செத்து போயிட்டதா நியூஸ் கொடுத்தாரு. உன் கண்ணுல படாம இவ்வளவு நாளும் மறைமுகமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீங்க செஞ்ச ஒரே தவறு இப்ப நான் இங்க நிக்கிறேன். சொல்லுங்க, உண்மையா பொய்யா? டேய் திலீபன், நீ சொல்லு. ஆமா மேடம். மாலினி ராகவனை பார்த்து புன்னகைத்தாள். இப்போ திலீபன் பேசணும். உண்மைய மட்டும் பேசணும். மறைக்க ஒண்ணுமே இல்ல. எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். இப்போ நீ பேசலன்னா இது பேசும் என்ற மாலினி இடுப்பில் சொருகியிருந்த துப்பாக்கியை உருவினாள். நான் சொல்லிடுறேன் மேடம். டேய், நீ ஏன்டா பயப்படுற? ஏய் மாலினி, கடத்தல் நாடகத்தை இந்த போலீஸ வச்சு அரங்கேற்றம் பண்ணது உன் வேலைதானா? ஆமா மூர்த்தி, நான் தான் எது செஞ்சாலும் சட்டப்படி செய்யணும். அதான் சட்டத்தையே கூட வச்சுக்கிட்டே இத செஞ்சேன். அவள் சிரித்தாள். மூர்த்திக்கு எரிச்சலும் ஆத்திரமுமாக இருந்தது. எங்க என் மகள்? அதத்தான் நானும் கேக்குறேன். எங்க ராதா? போதும் நிறுத்து மாலினி. நீதானே இவனை வச்சு கடத்தி 2 கோடி ரூபாய் வாங்க சொன்ன. அப்போ ராதா எங்க? 2 கோடி ரூபாய்க்கு மட்டும் உன் மகளை கடத்தல. அவ உயிருக்கு பாதுகாப்பு இல்ல.
என்ன உளர்ற? அவளுக்கு எவ்ளோ பாதுகாப்பு தெரியுமா? எப்பவும் அவள பாத்துக்க பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அவள் சிரித்தாள். நான் சொன்ன ஆபத்து நீங்க தான் மிஸ்டர் மூர்த்தி. அவ என்னோட மகள். என்னால எப்படி அவளுக்கு ஆபத்து வரும்? அது போக போக தெரியும். இப்போ எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ராதா எங்க? ஏய் போலீஸ், வேடிக்கை பார்க்க வந்தியா? நீ செய்ய வேண்டியதையெல்லாம் இவ செய்யறா? மூர்த்தி ஆத்திரத்தில் கத்த, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துல சுட்டேன்னு வச்சுக்கோ, மண்டை சிதறி போயிடும். பேசாம மாலினி கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. ராகவன் ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்தான். டேய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மாலினி துப்பாக்கி திலீபன் நெற்றியில் பதித்தாள். சொல்றேன் மேடம், சொல்லிடுறேன். அவன் சற்று மூச்சு வாங்கினான். உங்கள லாரி மோத செஞ்சு கொல்ல சொன்னது சார் தான். நானும் அத பண்ணிட்டேன். டேய், நான் கேட்டது ராதா எங்க? அது எனக்கு தெரியாது. அவன் பீதியோடு பார்த்தான். பொய், உனக்கு எல்லாமே தெரியும். இப்போ டக்கு டக்குன்னு சொல்லணும். என் பொறுமைய சோதிக்காத. இருக்கிற ஆத்திரத்துல உன்னை சுட்டு கொன்னுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். மாலினி, உன் வேலைய மட்டும் பாரு. இது உனக்கு தேவையில்லாதது. ஷ், வாய மூடிக்கிட்டு இரு மூர்த்தி. உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். மூர்த்தி அவள் கர்ஜனையில் வாயடைத்து போனார். ம், சொல்லு திலீபன். சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். அவன் கண்கள் கெஞ்சியது. ராகவன், அந்த 2 சட்ட பட்டனை எடுங்க. அவன் அவள் கையில் 2 பட்டனை கொடுத்தான். திலீபன், இதுல ஒண்ணு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி உன் சட்டையிலிருந்து கிடைச்சது. இன்னொரு பட்டன் ராதா கொல்லப்பட்ட இடத்துல கிடைச்சது. இங்க சஃபாரி போடுற ஒரே ஆள் நீதான். சொல்லு, என்ன பண்ணுன ராதாவ? அதுவரை பொறுமையாக பார்த்த மூர்த்திக்கு அப்போதுதான் புரிந்தது. டேய் துரோகி என்று பாய்ந்து அவன் சட்டையை பிடித்து முகத்தில் குத்தினார். சார், இல்ல சார், நான் ராதாவை ஒண்ணுமே செய்யல. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. வெங்காயம் இருக்கு. மூர்த்தி, நீங்க பின்னாடி போங்க. இன்னும் இருக்கு. வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடு. நீ சொல்லுடா, என்ன பண்ணுன ராதாவ? மேடம், சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி திலீபன், அது வேற யாரோ. ஓகே. அப்போ ராகவன் வீட்ல அவர் மனைவி மாயாவ துப்பாக்கி காட்டி மிரட்டி ராகவன் கிட்ட பேசுனது யாரு? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. ராகவன், உங்க போன் ரெக்கார்ட்ல உள்ள இவன் குரலை ப்ளே பண்ணுங்க. இங்க எல்லாருமே கேட்கட்டும். ராகவன் தன் போனை எடுத்து சில வினாடிகள் தேடி அதை ஒலிக்கச் செய்தான். வாட் ராகவன்? நான் பிஸி. என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். டேய், மாயா எங்கடா? லூசாடா நீ? மாயா கூட தான் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு எவ்வளவு சொன்னேன் ராகவன், நீ கேட்கவே இல்ல. இப்ப பாரு, உன் வீட்ல உன் பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டேன். இப்ப வரேன்டா, செத்த நீ. ராகவன், அவசரமா வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா தனியா வரக்கூடாது. நீ மாயாவ பேச சொல்லு. அவ பிஸி ராகவன். அவன் சிரிக்க, நீ என் கோபத்தை தூண்டுற. ஆல்ரெடி நீ என் கோபத்தை தூண்டிட்ட. எஸ் ராகவன். சோ இப்போ உன் மனைவியோட நான் இருக்கேன். டேய், அவ பாவம், ஒன்னும் அறியாதவ. இதுக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவளை விட்டு விலகி போ. கதறி கதறி சாகுடா நாயே. இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நமக்கு அழகான குடும்பம் இருக்குன்னு. அதை விட முக்கியம் அழகான மனைவி இருக்கான்னு. பட் ராகவன் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. பட் அந்த மாதிரி ஆக்கிடாத. உன் மனைவி என்னை விட்டு 10 அடி தூரத்துல தான் இருக்கா. சமைச்சுக்கிட்டு இருக்கா ஏன் துப்பாக்கி முனையில. அவ காஃபிய இப்பதான் ரசிச்சோம். நாங்க 6 பேரும். இன்னைக்கு ராத்திரி நாங்க உன் வீட்ல தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டோம் ராகவன். அவன் பலமாக சிரிக்க, டேய், நாய்களுக்கெல்லாம் வீட்ல இடம் கிடையாது. நான் வரேன்டா. ம், வாடா. கையோட ராதாவை கூட்டிக்கிட்டு வா. உனக்கு தர முடியாது. அவ அப்பா கிட்ட திருப்பி அனுப்ப போறேன். நீ நடுவுல வராத. மாயாவை விட்டு போ. பாரு ராகவன், நீ மறுபடியும் என் பொறுமைய சோதிக்கிற. நீ மட்டும் ராதாவோட வரல, உன் காதலிய கழுத்து அறுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ தெருமுனையில வரும்போதே நான் போயிட்டு இருப்பேன். வைடா போன. போதும், ஸ்டாப் பண்ணுங்க. ராகவன், சொல்லு திலீபன், இது யாரோட குரல்? அதுவரை பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்த மூர்த்தி ஆத்திரம் தொற்றிக்கொள்ள மாலினியை விலக்கிவிட்டு அவன் மேல் பாய்ந்தார். அயோக்கிய நாயே, என்னடா பண்ணுன என் பொண்ண? அவர் அவன் கழு அவர் அவனது கழுத்தை இறுக்கினார். சாரி சார், எப்படியாவது ராதாவை கண்டுபிடிச்சலான்னு நினைச்சுதான் நீங்க காசு கொடுக்க போகும்போது உங்களை பின்தொடர்ந்தேன். அங்க போன பிறகுதான் தெரியும் அது ராகவன்னு. வேற எதுவும் எனக்கு தெரியாது. நம்புங்க சார், உங்க கூடவே நம்பிக்கையா இருந்திருக்கிறேன். ப்ளீஸ் சார். ராகவன், அந்த குடும்ப தலைவிய கட்டவிழ்த்து கொண்டு வாங்க. ராகவன் போனான் அவளை நோக்கி. மாலினி அவர்கள் அடித்துக் கொள்வதை வேடிக்கை பார்த்தாள்.
அதுவரை மரண பீதியில் விழி பிதுங்க இருந்த பானுவை கட்டவிழ்த்த ராகவன் கைப்பிடித்து கூட்டி வந்து மாலினி அருகே நிறுத்தினான். சோ கைஸ், இந்த பானு இப்ப சாக போறா என்ற மாலினி துப்பாக்கியை அவளது காது மடலின் மேல் பக்கம் பதித்தாள். அவள் கண்களில் கொலை வெறி பளிச்சென்று மின்னியது. திலீபன், மூர்த்தி ஒரு சேர திரும்பினார்கள். அவர்களது கண்களில் பேரதிர்ச்சி. அத்தியாயம் 11. பானுவின் கண்கள் இறுதி நிமிடங்களை நினைத்து மாலினியை கெஞ்சியது. மாலினி, என்னை விட்டுடு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது எப்படி பானு? இதோட கதாநாயகியே நீதானே. அமைதியா இரு, இல்ல மண்டைக்குள்ள துப்பாக்கி வெடிக்கும். மேடம், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். திலீபன் கண்ணீரோடு கெஞ்சினான். மூர்த்தியின் பிடியில் இப்போது பலம் கூடிக்கொண்டே போனது. பச்சை துரோகி, கூடவே இருந்து ஏமாத்திட்டியேடா. எது துரோகம் மூர்த்தி என்றவன் முழு பலத்தையும் திரட்டி அவரை கீழே தள்ளினான். நாயே, என் பேரை சொல்ற அளவுக்கு போயிட்டியா நீ? சொல்லுவேன், உன்னை பத்தி எல்லாமே சொல்லுவேன். நான் போலீஸ்ல சரணடைவேன். நான் கூலிக்கு தான் இதை செஞ்சேன். என்னை தூண்டிவிட்ட உனக்கு பெரிய தண்டனை நிச்சயம். டேய், முதல்ல சொல்லுடா, தண்டனைய பத்தி அப்புறமா பேசிக்கலாம் என்ற ராகவன் அவனை கன்னத்தில் அறைந்தான். பெரிய இவனா நீ? என் வீடு பூந்து என் மனைவி கிட்ட துப்பாக்கிய காட்டுவியா? வாடா, உன்னை என்ன பண்றேன் பார் என்றவன். மூர்த்தி, நீ விலகி நில்லு, நீ சொல்லுடா. ராகவன் துப்பாக்கியை காட்ட அவன் பேசத் தொடங்கினான். மது சுகர் மில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 கம்பெனி. 22 வருஷம் முன்னாடி சாதாரண சூப்பர்வைசரா சேர்ந்தவன் தான் இந்த மூர்த்தி. 2 வருஷத்துல மேனேஜர் ஆகிற அளவுக்கு திறமைகள். ஒரு நாள் முதலாளி திடீர்னு செத்து போயிட்டாரு. வெளிநாட்டுல பிசினஸ் பற்றி படிச்சுக்கிட்டு இருந்த அவரோட மகள் மது கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. முன் அனுபவம் இல்லாததுனால கம்பெனியோட நிலைமை மாறிடுச்சு. அப்பதான் மது ஒரு முடிவுக்கு வந்தாங்க. வேலையில தன்னை மிகவும் கவர்ந்த மூர்த்தி கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுத்தாங்க. சில முடிவுகளை மூர்த்தியே எடுத்து கம்பெனி நல்ல வளர்ச்சி கண்டது. இள வயது மதுவுக்கு மூர்த்திய ரொம்ப பிடிச்சு போச்சு. காதலிச்சாங்க. தன்னோட காதல மூர்த்தி கிட்ட சொன்னபோது தான் தொழிலாளி முதலாளி வேற்றுமை பேசி இன்னமும் கவர்ந்தான். ஆனா காதலை ஏத்துக்கவே இல்ல. மது ஒரு தலை காதலால மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. ஆனா பணத்துக்கு ஆசைப்படாதவன்னு காதல் இன்னமும் கூடுச்சு அவங்களுக்கு அவன் மேல. கம்பெனி முழு நேரமும் மூர்த்தியோட கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. தான் கம்பெனி போல நினைச்சு அயராம உழைச்சான். ஒரு நாள் மதுவோட காதல ஏத்துக்கிறதா சொன்னான். இந்த உலகத்துல அதை விட பெரிய சந்தோஷம் வேற இல்ல. அவ்வளவு பூரிச்சு போனாங்க மது. எளிமையான முறையில கல்யாணம் நடந்துச்சு. 2 வருஷத்துல ராதா பிறந்தா. இனிமையா போய்கிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. பெரிய முதலாளி தான் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் பிறக்கிற பிறக்க போகும் வாரிசுக்குன்னு எழுதி வச்சுட்டாரு. அதாவது தாத்தா சொத்து நேரடியா ராதாவுக்கு. ராதாவுக்கு 10 வயசு இருக்கும்போது மதுவுக்கு சாதாரண காய்ச்சல் வந்துச்சு. அப்போ நான் தான் ஒரு நர்ஸ கூட்டிக்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அது வரைக்கும் இயல்பா வாழ்ந்துகிட்டு இருந்த மூர்த்தியோட மனசுல ஒரு திட்டம் உருவாச்சு. நர்ஸோட அழகுல மயங்கி அவளை வீட்டோட வச்சுக்கிட்டான். எப்படியாவது அவளை மனைவியாக்க திட்டம் போட்டான். நர்ஸு கிட்ட பேசி மருந்தோட தான் கொடுக்கிற மருந்தையும் மதுவுக்கு தர சொன்னான். அவளும் அவனை நம்பி அந்த ஸ்லோ பாய்சனை மதுவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா. சரியா 2 வருஷத்துல மதுவுக்கு நெஞ்சுவலி வந்து இறந்து போயிட்டா. நர்ஸ தன்னோட மனைவியாக்கிக்கிட்டாரு. இப்போ இவனோட அடுத்த திட்டம் ராதா. அதுக்காகவே அவளுக்கு காதல் கல்யாண ஆசைகள் வரக்கூடாதுன்னு அறையில பூட்டி வச்சு பாசம்னு எல்லாரையும் நம்ப வச்சான். அவனோட மகள் உட்பட எல்லாருமே நம்புனாங்க. ராதாவுக்கு கல்யாணம் நடந்தா சொத்தும் அவளோட போயிடும்னு என்ன வச்சு ராதாவை கடத்தி கொல்ல சொன்னாரு. அதுக்குள்ள ராகவன் உள்ள புகுந்துட்டான். எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்னை இப்ப விட்டுடுங்க மேடம், தெரியாம செஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்க. சரி திலீபன், உன்னை விட்டுடுறேன். ஆனா இன்னொரு உண்மை பாக்கி இருக்குதே. இல்ல மேடம், அவ்வளவுதான். இவ்ளோ சொன்ன நீ அதை மட்டும் ஏன் மறைக்கிற? அப்புறம் இது பேசும். அவள் துப்பாக்கியை பானுவின் மேல் இன்னமும் அழுத்த, பானு தான் அந்த நர்ஸ், அதாவது உன்னோட காதலி, சரியா? திலீபன் தலை கவிழ்ந்து கொள்ள மூர்த்தியின் இதயம் துண்டானது. பானு தலை குனிந்து அழ ஆரம்பித்தாள். மீதிய சொல்லு திலீபன். மூர்த்தியோட திட்டம் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதும் அவருக்கும் 2 வருஷமா பால்ல கலந்து அந்த மருந்து கொடுத்தா பானு. இன்னும் 4 மாசத்துல
மூர்த்தி தானாவே இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பானுவ கல்யாணம் பண்ணிக்க இருந்தேன். பிறகு அவரோட திட்டத்த நானே டுமீல் என்ற சத்தத்தோடு அவன் நெத்தியில் துளை போட்டது ஒரு தோட்டா. அவன் அடுத்த நொடியே தரையில் சரிய பானு ஓடிச் சென்று அவன் நெஞ்சில் விழுந்து கதறினாள். கண் சிமிட்டும் நேரத்தில் நடந்து முடிந்து விட்டது. அதிர்ச்சியில் அனைவரும் திரும்ப மூர்த்தியின் கையில் ரிவால்வர், அதில் இன்னமும் சிறிய புகை புகைந்து கொண்டிருந்தது. மெல்ல நடந்து திலீபன் அருகில் வந்தார். அவர் நடை சத்தம் கேட்டு நிமிர்ந்தாள் பானு. அவள் கபாலத்தையும் துளைத்தது இன்னொரு தோட்டா. அவள் அவன் மேலேயே சரிந்தாள். மூர்த்தி அங்கிருந்து நகர்ந்து அங்கிருந்து சுவற்றில் சாய்ந்து சலனமே இல்லாமல் சரிந்து தரையில் அமர்ந்தார். பிரம்மை பிடித்தவர் போல இருந்தார். பானுவின் கண்கள் மூர்த்தியை வெறித்துக் கொண்டிருந்தது. ராஜன், மாலினி கூப்பிட, மாலினி நான் இங்க இருக்கிறேன். குரல் வந்த திசை நோக்கி திரும்பிய ராகவனின் கண்களில் ஆச்சரியம். மறைவான இடத்தில் ராஜன் கையில் கேமராவுடன் நின்று கொண்டிருந்தான். போது வாங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு தானே? கச்சிதமா எடுத்துட்டேன் மாலினி என்று புன்னகைத்துக் கொண்டே வந்தான் ராஜன். ஹாய்டா ராகவன், நீ எப்படிடா இங்க? ராகவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் தானேடா உனக்கு போன்ல சொன்னேன், இது மாலினியோட பிளான். என்கிட்ட சொல்லும்போது உன் ஞாபகம் வந்துச்சு. நீ பழி வாங்க துடிச்சியே, அதான் உன் ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருந்தோம். மாலினி என்னோட காலேஜ் மேட். மாலினி புன்னகைக்க ராகவன் பதிலுக்கு புன்னகைத்தான். மாலினி மூர்த்தியின் அருகில் வந்தாள். மூர்த்தி, நீங்க செஞ்ச வினை உங்களையே பின்தொடர்ந்து வரும். இப்ப புரியும்னு நம்புறேன் என்று மாலினி திரும்பி நடக்க, டுமில் என்று மீண்டும் ஒரு பெரிய சத்தம். மூவரும் திரும்ப மூர்த்தி தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். அவன் கண்கள் திறந்து வாய் மூடாமல் உயிர் பிரிந்தது. மாலினி அவரை பார்த்து அலட்சிய புன்னகை செய்தாள். இன்ஸ்பெக்டர் ராகவன் என்று புன்னகை மாறாமல் கூப்பிட்டாள் மாலினி. இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா சாட்சிகளும் இதுல இருக்குது. கொஞ்சம் எடிட்டிங் செஞ்சு டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைங்க. 4 கேஸ ஒரே நேரத்துல கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த இயர் உங்களுக்கு பதக்கம் நிச்சயம். ராஜன், அத அவர்கிட்ட கொடு. ஆல் தி பெஸ்டா மச்சான். ராஜன் அவனை சீண்ட, இல்லடா, ராதாவை விட்டுட்டேனே ராஜன். அந்த வருத்தம் என்னை விட்டு எப்பவுமே போகாது. ரொம்ப நல்ல பொண்ணுடா மச்சான். ராஜன் மாலினியை பார்க்க அவள் புன்னகைத்தாள். ராகவன், நீங்களும் ரொம்ப நல்லவர். அவன் நிமிர, என்ன பாக்குறீங்க ராகவன்? ராதா தான் சொன்னா. எப்போ? ராஜன், உன் நண்பனுக்கு இப்பதான் லேசா போலீஸ் மூல வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பாரு, இப்ப என்னையே சந்தேகமா பாக்குறாரு. அதானே? ராஜன் அவனை தோளில் இடித்தான் கிண்டலாக. சொல்லுங்க மாலினி. ஹே மாலினி, சொல்லு, போதும் விளையாட்டு. ராஜன் சொல்ல, ராகவன், நீங்க கூப்பிட்டா ராதா வருவா. வாட்? ம், கூப்பிடுங்களே. ராதா? அவன் 4 சுவர்களை பார்த்து கூப்பிட்டான். அவளுக்கு கேட்காது ராகவன், சத்தமா கூப்பிடுங்க. ரா. அவன் வாய் திறக்க, அதோ அங்கே மாலினி கை காட்டினாள் உற்சாகமாக. ராஜன் கைத்தட்ட அங்கு புள்ளிமான் போல ஓடி வந்தாள் ராதா. அவளை பார்த்ததும் ராகவனின் கண்களில் கண்ணீர் சுரக்க, அடுத்த நொடி ராதா ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். அந்த ஸ்பரிசத்தில் குழந்தையாக தோன்றினாள். எல்லாமே கனவு போல இருந்தது. மாலினி ராகவனை பார்த்து சொன்னாள், ராகவன், நான் மதுவோட தங்கை, ராதாவோட சித்தி. ராதாதான் இனிமே என்னோட மகள். ராகவன் அதை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டே ராதாவை இறுக்கி அணைத்துக் கொண்டான் குழந்தையாக. இதோட இந்த கதை முடிஞ்சது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.